வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் செல்லாத நோட்டுகளை குறித்து இன்றைக்கு மீண்டும் நேற்றைய விவாதத்தின் தொடர்ச்சியை தொடர்கிறது கேள்வி நேரம். நேற்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டுகள் சந்தையில் செல்லாததாகி போய்விட்ட நிலையில் அதை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று காலக்கெடு கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும் என்ற கருத்துக்கள் ஒருபுறம், இது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என்ற கருத்துக்கள் மறுபுறம், அரசியல் கட்சியினுடைய ஆதரவு, வரவேற்பு, எதிர்ப்பு, விமர்சனங்கள் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் வந்து கொண்டே இருக்கின்றன. இது குறித்து இன்னும் கூட மக்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான ஐயங்கள், இவை அனைத்தையும் இணைந்து விவாதிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். அரங்கில் 5 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள், பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் திரு ஏ விக்ரமராஜா அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமசுப்ரமணியம் அவர்கள் பொருளாதார நிபுணர், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரும் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் வணக்கம். அதேபோல் சமூக ஆர்வலர் திரு வெங்கட்ராமன் அவர்களையும் நான் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பொருளாதார நிபுணர் மற்றும் நம்மிடையே பாண்டியன் வழக்கறிஞர் அவரும் இணைகிறார். திரு பாண்டியன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நேர்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் விவாதத்திற்குள் பயணிக்கின்றேன். ராமசுப்ரமணியன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதரவான கருத்துக்கள், விமர்சனங்கள், இங்கேயும் கூட பிரணாப் முகர்ஜி, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அல்லது கமலஹாசனாக இருக்கட்டும், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பரவலாக இதை ஆதரித்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்திய விதத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஏன்னா அதை நேற்று நம்ம தொலைக்காட்சிகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பங்குகள் முழுவதும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. ஏடிஎம்ல மக்கள் விடிய விடிய காத்திருந்தாங்க. சாமானிய மக்கள் இன்னைக்கு பாக்கெட்டில் பணம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏடிஎம் கார்டை வச்சு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பிரயாணத்தில் இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் காலையில் இறங்கினோன்னா புதிதாக வேற ஒரு உலகத்திற்குள்ளே போன மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நின்று ஒரு நிலையை பார்க்க முடிஞ்சுது. இதை அமல்படுத்திய முறையில் இன்னும் கூட கொஞ்சம் கவனம் எடுத்திருக்கலாம் மத்திய அரசு அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் சரியான முறை. ஏன்னா இது கருப்பு பணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது இந்த வகையில தான் அதுவும் எல்லாருக்கும் முன்னறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி செய்வோம், இத்தனை நேரத்துக்கு செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணால் அது வரவே வராது. ஆகவே இந்த விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப சரியான முடிவு, சரியான வகையிலே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. திரு மோடி அவர்கள் சொன்னது போல் இது சில நாட்கள் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கும். நாட்டின் நலன் கருதி, தேசிய பாதுகாப்பு கருதி, இந்த ஊழலற்ற ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக இப்படிலாம் பல நன்மைகள், தேச நன்மையை கருதி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் குறிப்பிட மணிக்கு ஏன்னா இன்றைய தலைப்பு அந்த மாதிரி 1.5 மணி நேரம், அரை மணி நேரம் முன்னாடி அதுக்கு தான் ஆரம்பித்தோம். கொஞ்சம் நிறையவே குறிப்பிட வேண்டியிருக்கும் தலைப்பு அந்த மாதிரி. என்னுடைய கேள்வி, இதில் அமல்படுத்திய முறை சரி அப்படின்னு சொன்னால் மக்கள் கடுமையான ஒரு பதற்றத்திற்கு உள்ளாகனதான் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, ஆனால் ஏடிஎம் வாசல்களில் அலைமோதிய கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுட்டு இன்றைக்கு வெளியூரில் இருந்து சென்னை எக்மோர் சென்ட்ரலில் வந்து இறங்கின ஒரு தம்பதியுடைய பேட்டி இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சது. 6:15 மணிக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்க. 500 ரூபாய் நோட்டுகள் மட்டும் கையில் இருக்குது. ஏடிஎம் இயந்திரங்கள் எதுவும் வேலை செய்யலை, ஆட்டோவுக்கு கொடுக்க முடியல, டாக்ஸி வாங்க மாட்டேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள், பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள், என் குழந்தைக்கு பால் வாங்க கூட என்ற காசு இல்லை சார், நான் 8:20 வரைக்கும் ஆயிடுச்சு, 6 மணிக்கு வந்து இறங்கினேன், 8:20 ஆயிடுச்சு, ஸ்டேஷனில் அனாத மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன்னு கொந்தளித்து போய் சொல்கிறார். அப்போ இந்த சிரமங்களை ஜஸ்ட்லே கடந்து போயிட முடியுமா நம்ம? இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். நான் அது திரு மோடி அவர்கள் சொன்னது போல் சில சிரமங்கள் டெஃபினட்டாக இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து தற்காலிகமானது. இது நாளைக்குள்ளே சரி செய்யப்படும். ஆனால் 2 நாள் இருக்குது அப்படிங்கும்பொழுது இருக்கத்தான் செய்யும். அது உண்மையாக அதை பற்றி திரு மோடி அவர்கள் வி ஆர் சாரி, இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் நடந்து கொண்டு இருக்கும், அதனால் இருந்தாலும் தேச நன்மையை கருதி சில இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே நாம் வந்து ரொம்ப அந்த சில விஷயங்களில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் கூட சில சமயங்களில் இதையும் தாண்டி நாம வந்து தேச நன்மையை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்க முடியும். அதுதான் விக்ரமராஜா அவர்களிடம் இதை நடைமுறைப்படுத்திய இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று சொன்னதே தவறு அப்படிங்கிற கருத்து ஒரு புறம். இல்லை, அது வரவேற்கக்கூடிய கருத்து தான், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை அமல்படுத்திய முறையில் தான் விமர்சனம் அப்படிங்கிற வைக்கக்கூடிய கருத்துக்கள். நீங்கள் இதில் எந்த பக்கம்? அதாவது ரெண்டுமே இருக்குது, சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்குது. இப்போ பாதகனி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவங்க 8:30 மணிக்கு அறிவிக்கிறாங்க,
8:30 மணிக்கு அறிவிச்சதிலிருந்து வியாபாரிகளும் பொதுமக்களும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. அதாவது எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஸோ இதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட வரிசையில் பெட்ரோல் பங்கு ஏடிஎம்லாம் நிற்கிறாங்க, விடிய நிற்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் இது சாதாரணமாகவே அவங்க அரசாங்கம் திட்டமிட்டு, ஏன்னா இப்போ சார் சொல்கிறாங்க இது தேசிய நன்மை, தேசிய எல்லாருமே நமக்கு நன்மை தான், நம்ம நாடு நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தான், அதில் மாற்றுக்கிறது நமக்கு இல்லை. ஆனால் இந்த ஏடிஎம் பக்கத்தில் பல கவுண்டர்களை திறக்கப்பட்டு 8:30 மணிக்கே பல கவுண்டர்களை திட்டமிட்டு திறக்கப்பட்டால் இந்த பணத்தெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வாங்கப்படலாம். குறிப்பாக ஒரு 1000 ரூபாய்க்காக ஒரு ஃபேமிலிக்கு குறைஞ்சி ஒரு 500 ரூபாய்க்காக ஃபேமிலிக்கு 50 ரூபா தாளோ 100 ரூபா தாளோ சில்லறையை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அதாவது இவ்வளவு நீங்கள் சொன்னீங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்த குழந்தைகள், இது சாதாரணம். சாப்பிட்ட சில இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு பில்லு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட வேறு பணம் இல்லை. 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தோடு இருந்து எனக்கு ஏதாவது சில்லறை கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் எங்களுக்கு கூட தொலைபேசியில் பேசி நாங்கள் அவங்களை அனுப்பிச்சிருக்கோம். வியாபாரிகளை கூட இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வாங்குங்க, நாளை நம்ம பேங்கில் மாற்றிக்கலாம் நம்பிக்கையை சொல்லி சில இடங்களில் வாங்கியிருக்கோம். குறிப்பாக கோயம்பேடு நீங்கள் எடுக்கணும். கோயம்பேடு எடுத்திங்கன்னா காய்கறி, பழம், பூ 3மே அழுகும் பொருள். அங்கே ரொக்கம் பணம் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. பணம் கொண்டு போகணும்னு பொருள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டோம் பாருங்க. பொருள் கொடுக்கலன்னு சொன்னாலும் பொருள் கெட்டு போகும். பொருள் அதே நேரத்தில் பணம் வாங்குறதுக்கும் கையில் 500 1000 ரூபாய் தாளை விட்டு வேறு பணம் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ அதை தான் வங்கியில் மாற்றிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்களே, அதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? இல்லை, வங்கியில் மாற்றலாம் என்று சொன்னால் அதில் அதாவது வங்கிகள் என்பது சாதாரணமாக அது இன்னும் முறையான சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் நமக்கு வரல. இப்போ சாதாரணமாக எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது குறைந்தபட்ச அடையாள அட்டை, ரேஷன் கார்டாக இருக்கலாம், ஒரு பேன் கார்டாக இருக்கலாம், லைசன்ஸாக இருக்கலாம், ஆதார் அட்டையாக இருக்கலாம், எடுத்துகிட்டு போய் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மாற்றிக்கிறதுல என்ன சிரமம் போடலாம். ஆனால் வங்கியில் போட்டு கேஷ் எடுக்கணும் 4000 ரூபாய் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மொத்தமாக எடுக்க முடியாது. ஒரு 50,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் எனக்கு தேவைன்னு எடுக்க முடியாது. இப்போ காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இப்போ இன்னைக்கு பட்டி போடுவாங்க மார்க்கெட்டு ஊட்டி மேட்டுப்பாளையம், அங்கேருந்து வியாபாரிகள் வருவாங்க. அவங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ரொக்க பணம் தான் கட்டி கொடுக்கணும். அவங்கள்ட்ட காசோலை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏடிஎம் கார்டில் நான் உரசி தரேன்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க. பேங்க் சூழ்நிலை இப்படி இருக்குது 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க. அவங்களாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அப்போ எனக்கு இல்லைன்னா அங்கேயே கடை முன்னாடி படுத்திருப்பாங்க, பணம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த நிலைமையில் அவங்களுக்கெல்லாம் அந்த சூழல் இந்த நிலைப்பாடு எடுக்காது. சரி, இந்த முயற்சி கருப்பு பணத்தை ஒழிக்குமா? இந்த முயற்சி கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒழிக்காது. சரி, நான் அந்த அளவுலேயே உங்களுடைய துறக்கச்சிட்டு கருத்தை எடுத்துகிட்டு வரேன். திரு ஆனந்த், இதில் வங்கிகளில் தெளிவாக விஷயத்தை கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. வங்கிகளில் மாற்றிக்கலாம், எவ்வளோ மாற்றிக்கலாம். எஸ், அப்சல்யூட்லி சில சிரமங்கள் மக்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றன, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு தேசத்தின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க முடியாதுங்கிற கருத்து. பாரதிய ஜனதா கட்சியோடு கடுமையான கருத்து முரண்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட இதை வரவேற்றிருக்கிறார்கள். செயல்படுத்திய முறையில் தான் சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. சாமானிய மக்கள், இப்போ நாங்கள் பார்த்தளவிலும் கூட சாமானிய மக்கள் இதனால் ஒரு பெரிய அதிர்ச்சி காணார்களான்னு தெரியல. அவங்கள பொறுத்தளவில் ஏடிஎம் இயங்கல் அப்படிங்கிறது வங்கிகள் இல்லைங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்துச்சே தவிர 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கப்படுது, செல்லாத ஆகி போனதுங்கிறத ஒரு பக்கம் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் வரவேற்பும் தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல தேச நன்மை கருதி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது எப்படி தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைக்குங்கிற மாதிரியான கருத்துக்கள் வைக்கப்படுதில்ல, அது எந்த அளவுக்கு சரியான வாதங்க? இப்போ ஒரு பணங்கிறதுக்கு 2 யூஸ் இருக்குது. ஒன்று மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ உங்கள்கிட்ட ஏதோ பொருளோ சர்வீஸோ இருக்குது, நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறீங்க. இன்னொன்று இட் இஸ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ. மக்கள் நம்புகிறாங்க, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இந்தியாவில் நான் பல தடவை பேசியிருக்கிறேன், இந்தியாவில் ரூபாய் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ கிடையாது. ஏன்னா அதனால தான் 20,000 டன்னு கோல்டு மக்கள் ஆல்ரெடி தங்கத்தை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதை ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் மக்கள் வரவேற்றாலும், நேற்று நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தபோது டிவியில் உங்கள் டிவிலேயே போட்ட பார்த்தீங்கன்னா எல்லா தங்க கடையிலையும் நைட்டு 2 மணி மட்டும் கூட்டம் இருந்தது. 500 ரூபா 1000 நோட்டை வாங்கி தங்கமாக மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குது. டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. எல்லோரும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகும். 500 ரூபா நோட்டுக்கு 400 ரூபா தங்கம் கொடுப்பான், 1000 ரூபாய் நோட்டுக்கு 800 ரூபா தங்கம் கொடுப்பாங்களா இருக்கும். வந்தது வரைக்கும் லாபம்னு மாற்றிட போகிறாங்க. இல்லை, பில் இல்லாமல் அப்படி கொடுக்க முடியுமா? எல்லாம் முடியும். கொஞ்சம் சொல்லி முடிச்சுல அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஐயா, ரைட்டுங்களா? 2வது, இப்போ நீங்கள் கருப்பு பணத்தை அடிக்கும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க பல பேர். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 500 ரூபா நோட்டை தூக்கிட்டு 400 ரூபா நோட்டு, 300 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு போட்டால் நீங்கள் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு இன்னொரு 500 ரூபா நோட்டு வைக்க போகுது. ஒரு 1000 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு 2000 ரூபா நோட்டு வைக்க போகுது.
இப்போ நான் 1000 ரூபாய்க்கு லஞ்சம் வாங்க போகிறேன்னா ஒரு சூட் கேஸில் ஃபுல் பண்ணோன்னா 2000 ரூபா நோட்டு வாங்கினா பாதி சூட் கேஸில் ஃபுல்லாக போகுது. என்ன இப்போ சிக்கல்? இதில் ஏதாவது லஞ்சம் குறைய போகுதா? இல்லை நீங்கள் ரூல்ஸ் ஏதாவது மாற்றி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்காத மாதிரி பண்ணிட்டீங்களா? இல்லை ஏதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் லஞ்சம் வாங்காத மாதிரி பண்ணிட்டீங்களா? இல்லாட்டா சட்டத்தில் ஏதாவது மாற்றிட்டீங்களா? இல்லை சேல்ஸ் டேக்ஸில் வாங்காமல் இருக்க போகிறாங்களா? இல்லை இன்கம் டேக்ஸ்லேயே வாங்காமல் இருக்க போகிறாங்க? வாங்குறதெல்லாம் எல்லா ரூல்ஸும் ஒன்று கூட மாற்றலை. உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை தெரிஞ்சும் தெரியாம மாதிரி சொல்கிறீங்களான்னு தெரியல. ஆப்வியஸ்லி இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது 500 இப்போ வர முடிச்சேன் 500 கேள்வி முடிச்சேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளாக அரசியல்வாதிகளிடமும் மிகப்பெரிய தொழிலதிபர்களிடமும் பணம் ஹார்ட் கேஷா அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பணத்தை செயலிழக்க செய்வதன் மூலமாக இது செயலிழக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு நிலைமை எப்படின்னா, என்கிட்ட இப்போ யார்கிட்டயாவது ஒரு 500 கோடி கருப்பு பணம் இருக்குன்னே வச்சுப்போம். அதில் 350-400 அரசியல்வாதிக்கிட்டே பெரிய அரசியல்வாதிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறதுனால நம்ம ஒரு கதையாக வச்சுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 350 கோடியை வந்து வெளிநாட்டில் வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் போது தான் கொண்டு வருவாங்க. என்றைக்கு இப்போ ஒரு மாதத்தில் எலெக்ஷன்னா அன்றைக்கி தான் கொண்டு வர போகிறாங்க. கையில் இருக்கிறது இந்த ஒரு 500 கோடியில் ஒரு 100 கோடி தான் இருக்கும். அந்த 100 கோடி தான் நேற்றே நான் தான் திரும்பி சொல்கிறேன். நைட்டெல்லாம் வந்து தங்க கடை ஓப்பனாக இருந்தது பார்த்துருக்கீங்க. அதே தெருவில் ஓப்பனாக இருந்த தங்க கடையை நீங்கள் நோட்டீஸ் அடித்து மூடி இருக்கிறாங்க. சரி, நான் திருப்பி வரேன். நீங்கள் ஐ திங்க் நம்ம அரசியல்வாதிகளை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு நான் கேள்வி முடிச்சிடறேன். குறைத்து மதிப்பிட்டு 300 கோடியில் சுருக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1000 கோடி 2000 கோடி அளவில் திரும்பி நான் சொல்றேன். 5000 கோடி இருந்தா கூட 4500 கோடி வெளிநாட்டில் இருக்கும் தான் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன். திரு வெங்கட்ராமன் அடிப்படையில் அவர் திருப்பி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அவர் நாட் ஒன்லி நம்முடைய ஆனந்த் பொதுவாக வைக்கக்கூடிய வாதம் என்பது 500 ரூபாயா இருந்தால் தான் கருப்பு பணம் நீங்கள் சொல்லித்தானே அதை நிப்பாட்டுறீங்க. திருப்பி அதுக்கு பதில் புது 500 ரூபாயும் 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாயும் கொண்டு வந்தீங்கன்னா அகைன் திருப்பியும் அது ரொம்ப எளிமைப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. கருப்பு பணத்தை இன்னும் அதிகமாகவும் பதுக்களை இன்னும் அதிகமாகவும் தானே செய்யும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுதுல்ல. இது ஒரு லாஜிக்கான வாதம் தானே? இல்லை, மோடி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரெண்டு பிரச்சனை, ஒன்று கருப்பு பணம், இன்னொன்று ஃபேக் கரன்சி கள்ளப்பணம். வெளிநாட்டிலேருந்து பங்களாதேஷ் வழியாக 4000 கோடிக்கு 5000 கோடி அளவு கள்ளப்பணம் வந்திருக்கு. அதில் வந்திருக்கிறதுல ஒரு அரசாங்க கணிப்புப்படி ஒரு 80% 1000 ரூபா நோட்டாக வந்திருக்கு. அந்த 1000 ரூபா நோட்டு வெளியில் கொண்டு இது பண்ணினதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த கள்ளப்பணத்தை வெளியில் கொண்டு போகணும். அது வந்து டெரரிஸ்ட் அட்டாக், டெரரிஸ்ட் உபயோகிக்கிறாங்கன்னா வெளியில் கொண்டு போகணும். அதுக்கு ரூபாவை மாற்றினா தான் முடியும். அதுக்கு புது அமைப்பு செஞ்சுருக்காங்க. அது 1வது. 2வது வந்து இந்த கருப்பு பணம் போராட்டங்கிறது ஒரு நெடுநாளைய போராட்டம். இன்றைக்கி ஒரு நாளில் முடியக்கூடிய போராட்டம் இல்லை. மோடி வந்ததுலேருந்து கடந்த 2.5 வருஷமாக பல ஆக்கப்பூர்வமான பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. அதில் இது ஒரு படி. முதல்ல என்ன பண்ணார்? முதல்ல கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா எல்லா மக்களையும் பேங்க்குள்ளே கொண்டு வரணும். கேஷ் டிரான்சாக்ட் அவாய்ட் பண்ணி 20 கோடி மக்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து அப்புறம் மகத்தான காரியம். அது 120 கோடி மக்கள் 2.5 வருஷத்தில் 20 கோடி ரூபாய் பேங்க்கில் கொண்டு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன குறுக்கீடு. அதான் இப்போ திரு விக்ரமராஜா அவர்கள் சொன்னாங்க, மார்க்கெட்டில் வணிகம் பண்ணக்கூடியவர்கள் அன்னைக்கு அவன்கிட்ட செக்காவோ வேறு எதுவாவோ ஏடிஎம் கார்டோலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் கேஷாக கொடுத்தாதான், இல்லைன்னா மார்க்கெட்டில் கடவாசல படுத்துப்பாங்க வியாபாரிகள். அது அழுகி போகிற பொருட்கள். நீங்கள் அந்த மாதிரியான வணிகம்லாம் இருக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளில் ஒரு 27 விழுக்காடு வியாபாரிகள், 27% வியாபாரிகள் அன்றாடு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் கேஷ் அண்ட் கேரி பண்ணாதான் வியாபாரம் பண்ண முடியும். அது வந்து இன்றைய நிலைமை. அது இப்போ உள்ள நிலைமை இல்லை. நீங்கள் அதுக்கு ஆக்கப்பூர்வமான நேரம் ஏன் கேள்வி கேளுங்க, நான் தெளிவாக அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்த நிலைமை மாறணும். அதாவது இன்னைக்கு நிலைமை அவர் சொல்றது முழுக்க கரெக்ட். 27% எல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஷ் டிரான்சாக்ஷனை முடிஞ்ச வரைக்கும் மாற்றும். வெளிநாட்டுகள்லாம் போனீங்கன்னா கேஷை தூக்கிட்டு போறதே கிடையாது. அந்த அந்த மன மாற்றம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்று நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஐ திங்க் இனி யாரும் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க நாளைக்கே திடீர்னு இதே மாதிரி இன்னொரு 3 நாளைக்கு ஏடிஎம் க்ளோஸ்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, எங்க போவாங்க? நேற்று நடந்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி கண்டிஷன். அந்த எக்ஸ்ட்ராடனரி திருப்பி நடந்துச்சுன்னா கேஷை கையில வச்சுக்க கூடாது, ஃபுல்லா பேங்க் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சாமானியன் கையில் இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு இன்னைக்கு எல்லா நிறுவனங்களையும் சேலரியை போடுறாங்க, கையில் ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நேற்று பார்த்தோம் நாடு முழுவதும். அகைன் நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, பல வியாபாரிகள் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க, கூப்பிட்ட உடனே நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நிறைய பேர் நல்லா புரிஞ்சுருக்காங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது தேவை நாட்டுக்கு கள்ளப்பண முதலாளிகளை ஒழிக்க கடுமையான ஸ்டெப் எடுக்கணும். நம்ம கோஆப்ரேட் பண்ண ஒரு தவறு கோவம் இல்லை. சில ஒரு கஷ்டமான நிலைமை வந்திருக்கு. அதை மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. 2வது ஒன்று சொல்லுங்கள்,
இது வந்து கருப்பு பணத்தை இந்த மாதிரி வெளியில் கொண்டு போகிறோம்னா ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணியானோம். வேறு எதாவது வழி சொல்லுங்கள், இது எல்லாம் வேறு எதாவது வழியில் கொண்டு வர முடியும்னு யாராலும் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. திடீர் ஏன்னா இது வந்து இவங்க அலர்ட் பண்ணும்போது வியாபாரிகளுக்கு சொல்லணும்னா அந்த கருப்பு கள்ளப்பணம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு சரியான புள்ளியில் நினைக்கிறீங்க. யூ ரைட். ஏற்கனவே மொரார்ஜி தேசாய் காலகட்டத்தில் இதே மாதிரி ஒழிக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலான மதிப்பு கொண்ட பணம் ரூபாய் தாள்கள் செல்லாதாக்கப்பட்டன. அது அகைன் நான் வரேன். ஆனா அதன் பிறகு கருப்பு பணம் ஒழிந்ததா? அதான் அதை சொல்ற கேளுங்க. 78 பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, 46 பண்ணாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா 47 பண்ணாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கருப்பணம் ஒழிக்க ஒரு தாக்கம் வருது. மக்களுக்கு இந்த கருப்பணம் ஒழிக்கங்கிற ஒரு ஆர்வம் வருது, ஒரு தொடக்கம் இருக்கு. இதில் அடுத்தது என்னன்னா, அடுத்தது மோடி என்ன செய்ய போறாருங்கிறது தான் முக்கியம். நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு படின்னு சொன்னேன். இந்த படியில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, படிப்படியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. முதல்ல எல்லாரையும் பேங்க் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்தாரு. 90% மேலே ஆதாரில் கொண்டு வந்தாரு. ஆதார் பேங்க் ஒரு நிமிஷம் சார், நான் திருப்பி அகைன் கேட்கறது, ஒரு சாதாரண ஜன்தன் யோஜனா திட்டத்தை நீங்க சொல்றீங்க, எல்லாருக்கும் வங்கி கணக்கு. அந்த எல்லாருக்கும் வங்கி கணக்குல யாரெல்லாம் சேர்த்தாங்க? சாலை ஓரத்தில் பூ கட்டுற அம்மா, இட்லி கடை ஆயா, பெட்டி கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி. இல்லை நான் முடிச்சிடறேன். ஆனா கருப்பு பணம் அப்படிங்கிறது யார் கையில இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க மிகப்பெரிய வணிகர்களுடைய கையில், நான் சொல்றது இந்தியாவில் அப்படி எடுத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா? ஒரு பெரிய பெரு நிறுவனங்கள் அந்த மாதிரி கார்பரேட்டுகளினுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒழிப்பதற்கு சாமானிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஸ்கீம்ஸை நம்ம கம்பேர் பண்றதே பெரிய முரணா இருக்கேன்னு கேட்குறேன். அது வந்து கருப்பு பணங்கிறது நிறைய பேர்ட்டு இருக்குது. உண்மையில் எப்படி கருப்பு பணம் வருதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஏழைகளுக்கு வந்து அரசாங்கத்தில் பல உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க. 1000 ரூபா பென்ஷன் கொடுக்கும்போது பென்ஷன் கொடுக்குற வழியில் வரும்போது அதில் 1000 ரூபாய்க்கு மேலே 950 ரூபா கொடுத்து ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் எடுத்துகிட்டு அது கொடுக்குறாரு. லஞ்சம் அதான் கருப்பு பணம். அந்த லஞ்சங்கிறது நாளைக்கு கருப்பு பணமாக மாறுது. அந்த கோடி இது எனக்கு இல்லை. ஓகே, இதுவும் ஒழிக்கப்படணும், மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் இந்த இல்லை, நான் கேட்கறது பல்லாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணமாக வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் இந்த ஸ்கீம்ஸையும் நம்ம ஒப்பிடுறது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிற கேள்வி தான் நான் வைக்கிறேன். நான் அகைன் திருப்பி வரேன். முதல் சுற்று திரு வழக்கறிஞர் பாண்டியன் அவருடைய முதல் சுற்று கருத்தை கேட்டு வரேன். திரு பாண்டியன், இதில் பெருவாரியாக மக்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு இடத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா வீட்டில் யாரும் கோடிக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ 1000 ரூபாய் நோட்டி 500 ரூபாய் நோட்டி வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோ அல்லது லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோ இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க இதை வரவேற்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்தில் மட்டும்தான் விமர்சனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து. இல்லை இந்த முறையே தப்புங்கிற கருத்து. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் 2 முக்கியமானது. ஒன்று வந்து இந்த இவங்க சொல்கிற 3 காரணம், இது வந்து தீர்வு வந்துருமா வராதா அப்படிங்கிறது மார்ச் 31 அப்புறம் தான் தெரியும். இப்போ தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 3மே நிச்சயமா தீர்க்கப்பட முடியாது. இப்ப செஞ்சிருக்க நேத்து பேசுங்க பாண்டியன் பேசுங்க. நேத்து செஞ்சிருக்க ஒரு வேலை வந்து நிச்சயமா முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணாங்க நேத்து அப்படின்னா, ஒரு பதட்டத்தை, ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை ஏன் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் செஞ்சிருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் 1 மணி நேரம் பேசுறதுக்கு இதுல எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அப்ப அங்கதான் நீங்க உருவாக்குறீங்க பேனிக்க. அந்த அவர் 1 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்வ் பேங்கோட நோட்டிபிகேஷன் மற்றதெல்லாம் வருது. நீங்க நல்ல டயத்தெல்லாம் கரெக்டா பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வருது. இதுல என்ன முக்கியமானதுனாக்கா, 30% மக்கள், அது கோடீஸ்வரோட்ட பிள்ளையா கூட இருக்கலாம், ரோட்ல நிற்கும் போது அவன்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கூட 500 ரூபாயோ 1000 ரூபாயும் இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், அதுல லட்சம் கூட இருக்கும். ஆனா 100 ரூபாய் இல்லாம அவன் பிச்சைக்காரனா தான் இருப்பான். இதுதான் நேற்று நடந்தது. இப்படிதான் ஒரு அரசு செய்யணுமா? இல்ல வேற என்ன முறை இருக்குன்னு கேட்கிறாரு. நீங்க வேற என்ன வழின்னு சொல்லுங்க. எல்லா வழிகளிலும் ஏதோ ஒரு சிக்கல் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு விதமான நெருக்கடியை கண்டிப்பா கொடுக்கும், சிரமத்தை கொடுக்கும். ஆனா இதை தாண்டி பெஸ்ட் வே அப்படின்னு நீங்க எதை ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாரு வெங்கட்ராமன். இல்ல, இப்ப நான் அடுத்ததுல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி 78ல இந்த மாதிரி பணத்தெல்லாம் ஒழிச்ச பிறகு அப்ப வந்து அதுக்கு பேர் வந்து டிமானிட்டைசேஷன். இப்ப வந்து சீஸ்டு டு பி லீகல் டெண்டர். அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இது 2 மக்களை சாதாரண மக்களோட பொது இந்த ஒரு வேல்யூ உள்ள பேப்பருக்கு நாளை காலையில பேங்க்ல போய் அதே வேல்யூ உள்ள பணத்தை வாங்கிக்கலாம். அப்ப அது செல்லாதுங்கிறது கிடையாது.
ஆனால் நேற்று வந்து மக்கள் மத்தியில் செல்லாதுன்னு போயிடுச்சு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் கல்யாணம் சென்னை பக்கத்தில் ஒருத்தருக்கு, ஒரு பொண்ணுக்கு, அவங்க அப்பா அவருடைய இடத்த ரொம்ப சாதாரணமான அந்த இடம் விவசாயத்துக்கு யூஸ் ஆகாது, 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. இன்னைக்கு கல்யாணம் செல்லாதுங்கிறதான் அவர் கால் விழுது. உடனே போய் கல்யாண மண்டபத்திலே நேற்று நைட்டு ஹேங் பண்றதுக்கு போயிட்டார். அப்புறமா காப்பாத்திடுறாங்க, அவர் சாவல, கவுன்சில் வச்சு அப்புறமா வச்சு இன்னைக்கு காலைல கல்யாணம் நடந்துருது. ஒன்றும் இல்லை, 10 லட்சம் ரூபாயா அவனுக்கு வந்து டவுரியா கொடுக்குறாங்க. ஓகே, இதில் கன்வே பண்ண விதத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கலையும் நீங்கள் பட்டியலிட்டு இருக்கிறீங்க. ஐ வில் கம் பேக் டு யூ. இதில் ராமசுப்ரமணியன், இந்த வாதங்கள் முழுவதுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட விதம் அப்படிங்கிறத நோக்கி நகருது. அது ஒரு புறம். அதை தாண்டி இது எந்த இடத்துல கருப்பு பணத்தை ஒழிச்சிரும், நீங்கள் பிளாக் மணி வச்சிருக்கிறவங்க டாலர்ஸாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஆனந்த். அதை தாண்டி இருக்கக்கூடிய மிகச்சொற்ப பணத்தையும் வேறு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்கள் காதுகளிலும் செவிகளிலும் கூட இந்த வார்த்தைகள் விழுந்திருக்கக்கூடும். 30%, 25%, 15%ன்னு நிறைய இதற்கான ஏஜென்ட்ஸ் திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நாங்கள் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணி தரோங்கிறாங்கிற மாதிரியான வார்த்தைகள் தொடர்ச்சியாக நம்மளால் கேட்க முடிஞ்சுது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல அகெயின் இது வந்து சேவ் பண்ணப்படும் அப்படிங்கிறது. அதை தாண்டி கணக்கில் காட்ட முடியாத பணம்னே வச்சுக்கோங்க, அது வெறும் காகிதமாக ஏதோ ஒரு இடத்துல விரயமாகத்தான் இருக்குமே தவிர அது நாட்டுக்கு எந்த விதத்தில் பலனை கொடுக்கும். இல்லை, முதல்ல வெளிநாட்டு பணம் தான், எல்லாருமே வெளிநாட்டில் தான் பணம் வச்சுட்டு இருப்பாங்கிறது தவறான கருத்து. ஏன்னா நமக்கு 2 விதமான இதை பற்றி நிறையா பேசியிருக்கின்றார்கள், நானும் பேசியிருக்கின்றேன். அதாவது $1.4 ட்ரில்லியன் வெளிநாட்டில் இருக்குன்னு ஒரு தகவல் வந்தது. இன்னொன்று $500 பில்லியன் ஒரு செய்தி. அதெல்லாம் ஒரு ஆய்வுகளில் வந்தது. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே வருஷம் நம்முடைய ஜிடிபியில் 25லேருந்து 28% இந்தியாவுக்குள்ளேயே இந்த கருப்பு பணமானது வருஷம் உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆகவே எல்லாருமே வெளியில் வச்சுருக்காங்க, அவங்க எடுத்துன்னு வந்துடுறாங்க எலெக்ஷன் சமயத்தில், அப்படிலாம் கிடையாது. மாறாக இங்கேயே இதை மாதிரி தயாராகி கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம். இரண்டாவதாக இப்போ திரு மோடி அவர்கள் என்ன செஞ்சார்னா, முதல்ல இவர் ஜன்தன் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு நிமிஷம் முடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இல்லை, நான் என்னுடைய கேள்வி, நீங்கள் இந்த $500 $2000 இப்படின்னு கொடுக்கறதுனால ஏற்கனவே இருக்கிற $500 $1000 ஒழிச்சதுனால அது இனி வெற்று காகிதம். நான் நான் சொல்றது கருப்பு பணத்தை கோடி கோடியாக வச்சிருக்கிறவங்களுக்கு வெற்றி காகிதம் சொல்றது சாமானியர்களுக்கு இல்லை. கருப்பு பணத்தை கோடி கோடியாக வச்சிருக்கிறவங்க கணக்கில் காட்ட முடியாது, வங்கியில் போய் அவங்களால மாற்றிக்க முடியாது. வங்கியில் போய் மாற்றினா மாட்டிக்கோன்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அல்லது தேசத்தை ஏமாற்றி வரி கட்டாமல் பல கோடி, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி காகிதம் தான். அது நாட்டிற்கும் வராது. அவன் அதை ஒன்று தீய வச்சு கொடுத்த போகிறான், இல்லைன்னா குப்பையில் தூக்கி போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது தேசத்திற்கு எந்த அளவிற்கு உகந்ததா இருக்கும், தேசத்துக்கு இதுல என்ன சார் லாபம் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் அந்த கேள்வியோடு உங்ககிட்ட தான் கண்டிப்பா தொடரும். உங்ககிட்ட தொடரும். இடைவேளைக்கான நேரம் ஏற்கனவே வந்து விட்டது. ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த பணம் எந்த இடத்திலும் வெறும் காகிதமாகி மட்டுமே போனால் அது தேசத்திற்கு எந்த விதத்தில் நலனையும் பயனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாமானியர்கள் இதில் இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். செல்லாத நோட்டுகளாகி போனவற்று காகிதங்களாகி போன என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய $500 1000 நோட்டுகளை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னன்னு ராமசுப்ரமணியன் என்று போய்ட்டு உங்கள்கிட்ட வரேன் திருவகராஜா. இதில் அடிப்படையில் திருப்பி எழக்கூடிய கேள்வி என்பது, நீங்கள் விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல விதமாக சனி ஞாயிறு வங்கிகள் செயல்படும் சொன்னது ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த வரம்பு கொடுத்துருக்காங்க. நவம்பர் 10லேருந்து நவம்பர் 18 வரைக்கும் ஒரு நாளைக்கு $2000 எடுக்கலாங்கிறாங்க. வீக்லி 4000 தாண்ட முடியாது. அதன் பிறகு ஒரு நாளைக்கு $4000 தான் எடுத்துக்கலாங்கிற ஏடிஎம் மூலமாக. இப்போது ஒரு சாதாரண ஒரு 10 பேர் 5 பேரை வச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கடையாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். இவர்கள் இந்த ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய தினசரி செலவுகளை எடுத்துப்பாங்க, அவங்களுக்கான டீ காஃபி செலவுலேருந்து அவங்களுக்கான டிஏ அலவன்ஸு, ஒரு சாதாரண ஒரு நாள் தங்களுடைய வணிகத்தையும் வாழ்க்கையை நடத்துவதற்கே சிரமப்படக்கூடிய நிலைமையில தானே இது விடும் சார். இப்போ மொத்தமாக எவ்வளோ கரன்சி இருக்குன்னா ஒரு விஷயம் முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் எகென்ஸ்ட் டெரரிசம் அது ஒரு பெரிய சக்ஸஸ். இது வந்து சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் எகென்ஸ்ட் பிளாக் மணி அப்படிங்கிறது. ரெண்டாவதாக அங்கேயே
பாகிஸ்தான்லேயே மிகப்பெரிய அளவிற்கு அங்கே பிரிண்ட் பண்ணி அதை நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக மிகப்பெரிய சதிகள் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நேபாள் போனீங்க, பூட்டான் போனீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேயே போட்டுருவோம் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு இங்கே. ஏன்னா அங்கே தே அளவு இந்தியன் கரன்சி, ஆனால் நீங்கள் அதை கொண்டு வர முடியாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே போட்டுருக்கோம். அப்போ என்னென்னா எதுக்காக நீங்கள் எல்லாம் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நிறைய ஃபேக் கரன்சி வந்துட்டு இருக்கு சார். திருப்பி வராதா ஃபேக் கரன்சி? 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அந்த 2000 ரூபாயும் புதிய 500 ரூபாயும் ஃபேக் கரன்சி வரவே செய்யாது. நான் வரேன், நான் அடுத்தது நான் வரேன். ஸோ அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீவிரவாத அந்த பணம்ங்கிறது இங்கே உள்ள வந்து அதாவது பாகிஸ்தான் பணம் வந்து இங்கே வந்து இதை டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இரண்டாவதாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது வந்து இதில் ஃபேக் கரன்சி வராத இருக்குமான்னு. நிச்சயமாக வராது. ஏன்னா இன்றைக்கி அதை பற்றி இப்போ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 500 ரூபா நோட்டாக இருக்கட்டும் அல்லது 2000 ரூபா நோட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த நானோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டமோட அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருங்க கேளுங்க, அது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே அது வரட்டும். அதே நேரத்தில் அது அப்படிதான் இருக்குங்கிற இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை ப. சிதம்பரம் அவர்கள் பிளாஸ்டிக் நோட்டுகள் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு முயற்சி செய்த பொழுது அதை முதலில் கடுமையாக எதிர்த்தவர் இந்திய பிரதமர் அன்றைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதை கடுமையாக எதிர்த்தது. நான் அதான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் இந்த இதை ஒழிப்பதற்கு வேற வழியே தெரியாமல் நான் வந்து பணம் கள்ளப்பணம் வந்துடுச்சு, ஃபேக் கரன்சி வந்துருக்குது, பிளாக் மணி இருக்குது, எல்லாம் ரைட்டு, அதை ஒழிப்பதற்கு வேற வழியே தெரியாமல் இருக்கிற ரூபா நோட்லாம் செல்லாதது என்று சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஒரு தேசத்துடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் அப்படிங்கிற வாதம். இன்றைக்கு ஒரு நாள் பங்கு சந்தையில் மட்டும் 6.5 லட்சம் கோடி ரூபாய். அது 2 ரீசன் சார். அது நீங்கள் ஒரு தரோலி மிஸ்டேக்கன். அது வந்து இந்த காரணம் மட்டுமல்ல, ட்ரம்ப் ஜெயித்தார்னால ஸ்டாக் மார்க்கெட் விடுன்னு எத்தனையோ நாள் ப்ரெடிக்ஷன். ஒரு சின்ன குறுக்கீடு. ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு, வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற செய்தி வந்தது பிற்பகல். ஆனால் பங்கு சந்தை தொடங்கிய பொழுதே மிகப்பெரிய வீழ்ச்சியோடு அதுதான் நான் சொல்றேன். தொடங்கிய பொழுது நீங்க அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு காலம்பரிலேருந்து 5:30 மணிலேருந்து ரிசல்ட் அங்கே தெரிய ஆரம்பிச்சுடல. இண்டிகேஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். ஸ்லோவா இருங்க மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். அதனால இது ஸ்லோவா இது யாருக்கு வர்றதுன்னு பார்த்தாங்கன்னா ஒரு மாறி வந்துருது கொஞ்ச நாள் தான். ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தி. ரெண்டாவது, இதனால இருக்காது நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்ல டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு தாக்கம் இந்த மாதிரி பிளாக் மணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நான் திருப்பி கேட்கறது, ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சிங்கிறது ஒண்ணு. நீங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுத்து வச்சு விக்ரமராஜா போன்ற வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் இப்போ உங்களுக்கு சில நாளைக்கு அந்த சிரமங்கள் இருக்க தான் செய்யும். இரண்டாவதாக அதுக்கு இப்போ நண்பர் ஆனந்த் சொன்னார், அது இப்போ மினிஸ்டரே சொல்லியிருக்காருன்னு. அது வந்து இதெல்லாம் சரி செய்வதற்கு எவ்வளோ தேவையான அளவிற்கு கரன்சி வேணும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நான் ஒரு ஆரம்பத்தில் அதான் சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது 16 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு அந்த கரன்சி ஓடின்னு இருக்கு. அதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.5 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு தான். இதுல தான் நீங்க அப்ப இதுதான் மேஜர் சங்க் ஆஃப் பிளாக் மணி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது வேற ஒரே செகண்ட் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து 2000 ரூபாய் நோட்ல நிறைய கள்ள நோட்டு வந்துருச்சு அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் நைட்ல நீங்க 2000 நோட்லாம் செல்லாதும்பீங்க. நான் என்ன சொல்றேன், கள்ள நோட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது ஒரு சரியான நடவடிக்கை. இது செல்லாது. புதுசா நான் ஒரு நோட்டை நேத்திக்கு இதே பத்தி வேற ஒரு டிவியில பேசணும் திடீர்னு எனக்கு தோணிது. நான் வந்து சினிமாலாம் அதிகமாக போறப்ப ஆள் கிடையாது. நான் தியேட்டர்லாம் போய் நான் இப்போ சமீபத்தில் யூரோப் போகும்பொழுது அந்த பிளேன்ல பார்த்தேன், ஏதோ ஒரு சினிமா போடுறதுன்னு பார்த்தா யாரோ பிச்சைக்காரன்னு ஒரு படம். அதுல ஒரு பெரிய இதா தான் கேட்கிறேன், நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். அந்த படத்துல ஒரு பிச்சைக்காரன் சொன்ன ஐடியாவைத்தான் நம்முடைய நீதித்துறை எதுக்காக சொல்றேன்னா, பொருளாதாரம் தெரிஞ்ச எலிமெண்டரி பொருளாதாரம் தெரிந்தவர்கள் கூட இந்த தான் சொல்லுவாங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு அதுக்காக பெரிய நிபுணர்களா இருக்கணும், பொருளாதாரம் மேதையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எலிமெண்டரி எக்கனாமிக்ஸ் தெரிந்தவர்கள் இது வந்து நிச்சயமா கருப்பு பணம் ஒழிக்கிறது என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இந்த நிமிஷத்துல கூலி தொழிலாளிகள், குறிப்பா கொத்தனார், சித்தாள் வேலை பார்க்குறவங்க,
அன்றாடு வேலைக்கு போய் கூலியை வாங்கி சமைச்சு சாப்பிட்றவங்க அவங்களுடைய நிலைமை இன்று ரொம்ப கேள்விக்குறியாகி போச்சு. இப்போ சாதாரணமாக நான் வந்துக்கிட்டு இருக்க வழியில் ஒரு கொத்தனார் தம்பி பார்த்து ஒரு 100 ரூபா இருக்கான்னாரு. என்ன உனக்கு என்ன என்ன 500 ரூபா 1000 ரூபா தான் நிறையா இருக்கானாச்சு, 10 பைசா எனக்கு கையில் இல்லை, என்னால சாப்பாடுக்கு காய்கறி வாங்க முடியலன்னு சொல்லி 100 ரூபா கைமாத்து வாங்கிட்டு போனார். இது இன்றைய சாமானிய மக்கள், அதாவது எப்படின்னா வசதி படைத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, ஒரு 4-5 நாளைக்கு பொருள் வச்சுருப்பாங்க, சாப்பிட்ருவாங்க, அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் அன்றாடு கூலி வேலை செய்து பொருள் வாங்கி உண்ணக்கூடியவர்கள் உடைய நிலைப்பாடு தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். மறுமையில் இருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க. இதான் நிலைப்பாடு. ஏன்னா திட்டமிடுதல். இப்போ மக்களுக்காக தான் அரசு, அரசுக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக அரசு. அப்போ மக்கள் இந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, நாங்கள் கள்ளப்பணம் ஒழிப்பதிலையும் கள்ள நோட்டு உள்ள நுழைவதிலையும் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தமிழ்நாடு வணிக சந்தை பேரமைப்பு அதுக்கு முழு ஆதரவு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நடவடிக்கை எடுக்க முன்பு மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க. திரு விக்ரமராஜா, அது அவர் சொன்ன மாதிரி நீங்க டைம்லாம் கொடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நாள் நைட்டே அவர் சொல்றாரு நான் கடையை திறந்து வச்சு மாத்திட்டு இருக்காங்கன்னு. டைமே கொடுக்க வேண்டாம். ஒரு 1 மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா மாத்துவாங்க. நேத்து ஏடிஎம்ல நின்னாங்களா மக்கள், ஏன் அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்க சில்லறை கொடுக்கலாம்ல, ஒரு 50 ரூபா தாளோ 100 ரூபா தாளோ ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க வாங்கிடுங்க, டுடே ஒரு 2 நாள் பாக்கெட் பண்ணி கையில வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன் அது கஷ்டம்? அது செய்ய முடியாது அரசுக்கு. புதுசா 100 ரூபா தாளோ 50 ரூபா தாளோ அடிக்கல, 500 ரூபா நோட்டு 2000 நோட்டு தான் அடிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற 100 ரூபா தாள 50 ரூபா தாள எல்லா ஏடிஎம்லையும் தம் பண்ணி வச்சு இப்படி இவ்வளோ மக்கள் பாப்புலேஷன் இருக்காங்க, இவ்வளோ பணம் கேட்பாங்க, இவ்வளவு ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிற மக்கள் இத்தனை % இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான 500 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா பாக்கெட் மணிக்காக கொடுப்பதற்கு சில்லறை கொடுத்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு பாத்திர கடைக்கு போகிறாரு, நாளைக்கு முகூர்த்த நாள், பொருள் வாங்கினி போகிறாங்க, அங்கே 500 ரூபா 1000 ரூபா தாள் வாங்கவில்லைன்னு சொன்னாங்க. இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 11ஆம் தேதி பெரிய முகூர்த்த நாள் இருக்கு. இந்த முகூர்த்த நாள் ஒரு திருமண வீட்டுக்கு நான் காலையில் போகிறேன், 500 ரூபா வச்சா செல்லாருன்னு சொல்லிடுவாங்களோ, 1000 ரூபா வச்சா செல்லாருன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி 100 ரூபாய் 50 ரூபாய் ஆளுக்கு ஒரு இருக்கிற பாக்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். திரு வெங்கட்ராமன் அதில் உச்சபட்சமாக வழக்கறிஞர் ஒன்று சொன்னார், நீங்கள் இன்றைக்கு நேற்று ஒருத்தர் தற்கொலை பண்ண போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நான் அதுதான் திருப்பி கேட்குறேன். மக்கள் இது ஜஸ்ட் லைக் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுங்கிறத நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சால் 100 ரூபாய் நோட்டுகள் மக்களினுடைய கைகளில் எளிதில் கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இதை செஞ்சுருக்கணுங்கிறத வாதம் ஒன்று. மக்களை பொறுத்தளவில் திருப்பி நான் சொல்கிறேன், 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாத நோட்டுகள் என்று அறிவிக்கப்பட்டதில் நடுத்தர அல்லது ஏழை மக்களுக்கு எந்த இடத்துலையும் கவலையே இல்லை. அதை பற்றி அவங்க இன்னும் சொல்லப்போனால் வரவேற்கக்கூடிய செய்கிறார்கள். ஆனால் அவருடைய ஒரே கவலை, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் 2 நாட்கள் ஏடிஎம் செயல்படாது என்று சொன்னது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏடிஎம் செயல்படல, அவங்க எங்கிருந்து பணத்தை எடுப்பார்கள்? வங்கிக்கும் விடுமுறை அளித்து விட்டீர்கள், பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? இதில் 500 ரூபா 1000 ரூபா தான் பேன் பண்ணியிருக்காங்க. 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா 10 ரூபாலாம் பேன் பண்ணி கொஞ்சம் 100 ரூபா 50 ரூபா இதெல்லாம் பேன் பண்ணு. இப்போ ஏழைகள் எல்லாரும் 500 ரூபா 1000 ரூபா தான் வச்சு புழங்கிட்டு இருக்காங்க. 100 ரூபா மாற்று கருத்தே இல்லை. சாதாரணமா மக்கள் கூட 500 ரூபாய் 1000 ரூபா தாளி நிலைப்பாடு. அதாவது வணிகர் வேற, சாமானிய மட்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது உண்மை இல்லை. இது என்னெல்லாம் ரயிலில் போகிறதுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரூபா பெட்ரோல் பங்க்கில் போடுறதுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இல்லை நீங்கள் யூ ஆர் ரைட். நான் ஒரு சின்ன பாயிண்ட், பெட்ரோல் பங்க்கில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க, 500 ரூபாய் கொடுத்து நேற்று போட போகிறாங்க, 500 ரூபாய்க்கும் போட்டு போய் சில்லறை இல்லைங்கிறாரு பெட்ரோல் பங்க். என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டீங்க சொன்னா we will take severe action. நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. அடுத்த 100 ரூபாய் இருந்தா சார் கொடுப்பாரு. இப்போ பேசிக் ப்ராப்ளம் வேணும் இல்லன்னு சொல்லுங்க. திருப்பி வரேன். இல்ல பேசிக் ப்ராப்ளம் உண்மை இல்ல. பேசிக் ப்ராப்ளம் ஏடிஎம் செயல்படல, வங்கி செயல்படல, பெட்ரோல் பல்க் இருக்கிறவருக்கு 100 ரூபாய் நோட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுகளும் எங்க கிடைக்கும்? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது 2 நாள் பிரச்சனை, 200 நாள் பிரச்சனை இல்லை. இது கேளுங்க, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது பேசிட்டே போலாம். இதுல 2 நாள் இதுக்கு இது கம்பல்ஷன். அதாவது கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும். கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும்னா ஒரு சர்ப்ரைஸா தான் பண்ண முடியும், அது இல்லாம பண்ண முடியாது. ஏழை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இந்த 2 நாள் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த 2 நாள்ல நடக்கும். ஒருத்தர் தற்கொலை பண்ண முயற்சிக்கிறாருங்கிற ஒரு தற்கொலை பண்ண நம்பிக்கை தான் அவர் சொல்ல. நான் நேரடியா ஒரு விக்டிம் சொல்றேன்.
என்னுடைய நண்பர் ஒருவருடைய, அவரும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர், அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு, பணம் போட்டு விடுங்கிறாரு, இவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு, காலையில் செய்தியை கேட்குறாரு, பணத்தை ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அங்கே எடுக்க முடியாதபடிக்கு 2 நாட்கள் ஏடிஎம்கள் செயல்படாத ஒரு நிலையில் இவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் இன்றைக்கு மருத்துவமனை போகிறாரு, அவர் கையில் காசு இல்லை. நிறைய நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியான கேசஸ் எத்தனை இருக்குது மருத்துவமனைகள்? நாங்கள் இன்னைக்கு எடுத்து போட்டோம் செய்தி. பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். சிலப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் போறாரு, பொலிட்டிக்கல் லீடர் போக 100 கார் பின்னாடி போகும், பின்னாடி போன நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் அன்றாட நம்ம சந்திக்கிற பிரச்சனை. இதுல வந்து கேளுங்க நான் சொல்றது, எதிர்பாராத நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் டிராபிக்கையும் திட்டமிட்டு வெரி நிலைமையில ஏற்பட்டதுன்னா பக்கத்துல இருக்கவங்க எதுக்கு உதவி கட்டாயம் உதவி செய்வாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல நான் போய் பெட்ரோல் போட்டேன், பெட்ரோல் போட்டபோது 1000 ரூபா கொடுத்தேன், எனக்கு 900 ரூபா வேணும். அவர் சொன்னாரு நாளைக்கு கொடுத்துருவேன் சார், 100 ரூபா எழுதி கொடுத்தாரு, 100 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க அந்த 900 ரூபாய் நாளைக்கு வாங்கிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கலாம். ஆனா ஒரு TS50ல வச்சு ஒரு மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 900 ரூபாய் நாளைக்கு தாங்கன்னா அவர் அந்த 900 ரூபாய் வச்சு தான் தான் குடும்பத்தையே நடத்தணுங்கிறாரு விக்ரமராஜா. நீங்க அவரு 2 நாள் நீ பட்னியா கடைன்னு சொல்ல முடியுமா? நம்ம இல்ல ஒரு மெட்ராஸ்ல வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தவொடனே நம்ம வெளியிலேயே போக முடியல. அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா? பிரச்சனை இல்ல, அதே மாதிரி பிரச்சனை நடக்கும் இல்ல சார், இல்ல சார், திடீர்னு நடக்கும் இல்ல சார். நான் கேக்குறது, திடீர்னு எதிர்பாராம நடக்கக்கூடிய விபத்துக்களையும் ஆக்சிடென்ட்ஸையும் இயற்கை சீற்றங்களையும் திட்டமிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணக்கூடிய நிதித்துறை நண்பர்கள் தான் நிதியம் வேற ஏதாவது வழி சொல்லுங்க. கள்ள பணத்தை வெளியில கொண்டு வரணும், கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும், வேற வழி சொல்லுங்க. சர்ப்ரைஸ் செக் கொடுத்தா சார், நீங்க ஏழைகளுக்காக நீங்க பண்றீங்க, எல்லா பர்பஸும் போயிடு வந்து ஒண்ணும் புரியல. உலகம் முழுக்க அப்படிதான் செய்வாங்க. இதுல வந்து அவர் கேக்குற ஒரே கேள்வி, ஒரு நிமிஷம் ஆனந்த், அவர் கேக்குற ஒரே கேள்வி, நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழிதான் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், உலகத்துல நம்பர் 3 எக்கானமின்னு சொல்லி பீத்திக்கிறோம். எங்கேயாவது ஒரு 70-80 வருஷம் ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. இந்த டாப் 5 கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவில் இதே ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் ட்ரக்கு, இவர் சொல்ல டெரரிசம், எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு ஊரில் இது மாதிரி யார் ஒரு அமெரிக்காலேயோ இங்கிலாண்டுலேயோ ஜெர்மனிலேயோ, நான் சொல்கிறது பெரிய நாட்டில் எங்கே பண்ணியிருக்காங்க நானும் சொல்லிடுறேன். பிலிப்பீன்ஸில் பண்ணியிருக்காங்க, மெக்சிகோவில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நம்மளாம் பெரிய எக்கானமி சைஸு. நம்மள மாதிரி ஒரு சைனாவில் பண்ணாங்களா? கிடையாது. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் எக்கானமி, டெவலப்ட் எக்கானமியில இது மாதிரி சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்ணாதான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் இருங்க. ரெண்டாவது, அவர் சொல்றாரு ஃபேக் கரன்சின்னு. இன்டர் பார்லிமெண்டரி கமிட்டி ரிப்போர்ட்ல இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொன்ன ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் பிரஸ் நம்ம எங்க பேப்பரை வாங்குறோமோ அதே இடத்துல பேப்பர் வாங்கி அடிக்கிறான்னு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 3 மாசத்துல இதையும் வெளிநாட்டிலேருந்து பேப்பர் வாங்கி தான் அடிக்கிறோம். இதில் நானுவெல்லாம் இல்லைன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லிட்டார். இவர் தனியா ஏதாவது பண்ணிட்டாரா தெரியல, இவருக்கு ஏதாவது தனி நியூஸ் வந்த செய்திகள சமூக வலைதளங்கள்ல இவங்க மினிஸ்டரே சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. இதே பேப்பரை சுவிட்சர்லாண்டில் போய் திரும்பி வாங்கி திரும்பி பாகிஸ்தான் அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவர் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் 300 ரூபா 400 ரூபா நோட் அடிக்கல? ஏன் 2000 ரூபா நோட் அடிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் கிடையாது. இன்னொன்று, இது ரிசர்வ் பேங்க் கவர்னரோட வேலை. ஏன் பிரைம் மினிஸ்டர் பேசணும்? அது எந்த நாட்டில் ஒபாமா என்னைக்காவது இதை பற்றி பேசுகிறாரா? நோட் எண்ணிக்கையை பற்றி பேசியிருக்காரா? இல்லை எந்த அமெரிக்கன் ஜனாதிபதியாவது பேசியிருக்காரா? இல்லை எந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராவது பேசியிருக்காங்க? அவங்களுக்கு ஒரு மரபு இருக்கு சார், ஒரு ரோல் இருக்கு. ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ஆள், இது தனியாள் ஆட்சி கிடையாது. ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், சான்சலர் எக்ஸ்செக்கர் வாங்குவாங்க, அவர்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு ப்ரொஃபஷனல், அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. கவர்மெண்ட்டில் எக்கனாமிக்ஸ் தெரியும் அவருக்கு. ஃபிஸ்கல் பாலிசி தனி, மானிட்டரி பாலிசி தனி. மானிட்டரி பாலிசியில் வருது இது. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரிசர்வ் பேங்கோட வேலை. அது பிரைம் மினிஸ்டர் 1.5 மணி நேரம் பேசின அப்புறம், அரசியலாக்கின அப்புறம் மெதுவாக ரிசர்வ் பேங்க் சொல்றாரு. அப்போ அவர் கருப்பணத்தையே பற்றி பேசல ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் என்ன சொல்றாரு? இது ஃபேக் கரன்சியை கொஞ்ச நாளைக்கு தடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னரும் இவங்க மினிஸ்டரும் ஒரே காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, நான் திருப்பி அதுலேருந்து ஒரு தொடர்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு பாண்டியன், சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் வந்து நான் தொடர்கிறேன். நீங்களும் இணைந்திருங்கள், நேர்களை நீங்களும் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம்.
ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததாகி போய்விட்டன என்ற அறிவிப்பை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக வாய்த்து கொண்டிருக்கணும். திரு பாண்டியன், இதில் திரு ஆனந்த் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நீங்கள் கடந்த சுற்றில் அதை சொன்னீங்க, செல்லாதது என்ற வார்த்தையை பயன்படுத்தியது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிங்க. ஏன்னா நீங்கள் வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லிய பிறகு 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க, வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாங்கிறீங்க. ஆனால் திரு ஆனந்த் ஒரு கேள்வி இப்போ கேட்குறாரு, நீங்கள் நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம், உங்களை யார் வாங்க சொன்னா, நாங்கள் செல்லாதது என்று இரவு 12 மணி முதல் செல்லாதது என்று அறிவித்த பிறகு நீங்கள் அதன் அடிப்படையில் எவ்வாறு வர்த்தகம் செய்யலாங்கிற ஒரு கேள்வி வைத்தாங்கன்னா என்ன செய்ய முடியுங்கிற ஒரு வாதம் வைக்கிறார். இல்லை, அந்த கேள்வியே அவங்க வைக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு, ஏர்வேஸுக்கு, அடுத்தது பெட்ரோல் பங்குக்கு, அங்கே செல்லும் இந்த பணம். அங்கே செல்ற பணம் இங்கே செல்லாது. யாருக்கு செல்லாது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆக பிரைவேட்டுக்கு உள்ளதுக்கு மட்டும் அவங்க வந்து செல்றதுக்கு மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏர்வேஸில் ஒருத்தன் போய்க்கலாம், ஆனால் கோயம்பேட்டிலேருந்து ஒருத்தன் திருநெல்வேலிக்கோ கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கோ பஸ்ஸில் போக முடியாது. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, நான் அந்த கேள்வியோட திருப்பி வரேன். அதில் இன்னொரு சொன்னீங்க, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ எப்படி ஒழிக்க முடியும்னு கேட்டீங்க. ஒரு பாயிண்ட் நான் முதலே சொல்லிட்டேன், இருக்கிற கருப்பு பணத்தை இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு கட்டாயமாக எடுக்க முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் கொண்டு வர்றதுக்கு இப்போ என்ன கருப்பு பணம்னா என்ன, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் கையில் வச்சிருக்க பணம். அப்போ இன்கம் டேக்ஸில் சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணலாம் இந்தியாவை பொறுத்தவரை? இவர் ஆனந்த் சொன்னார், இந்தியாவை பொறுத்தவரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, ஓவரால் இன்கமில் எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் கொண்டு வரணுங்கிறது கரெக்டு, அதை நோக்கி போகிறது சரி. 1%, 2% ஓவரால் நீங்கள் வந்து 5%, 10%, 20%, 30% ஸ்லாப் வச்சிங்கன்னா 1000 கோடி ஒருத்தன் வச்சு நாளைக்கு கொண்டு பேங்க்கில் போட்டானா அவன் 300 கோடி வந்து அவன் டாக்ஸ் கட்டணும். சரி, ஓகே. அது வரி தொடர்பான மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது ஒரு நீண்ட கால விவாதமாகத்தான் இருக்கிறது. நம்ம அந்த கேள்வியோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். திரு ராமசுப்ரமணியன் அவர் 2 கேள்வி, அதில் நம்ம போன சுற்றிலையும் அதான் முன்வைத்தேன். வைத்திருக்கக்கூடிய பணத்தை நான் சொல்றது பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடிகளாக கருப்பு பணமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் வெளியில் எடுக்க முடியாது. ப. சிதம்பரம் பீரியடில் ஒன்று கொண்டு வந்தார், நீங்கள் கணக்கை காட்டிட்டு நாங்கள் அவங்களுடைய டேட்டாஸ் ரகசியமாக வைக்கப்படும், நீங்கள் வரியை கட்டுங்கன்னு சொல்லிக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்ததாக ஒரு செய்தி அப்பொழுது உண்டு. ஓகே, நீங்கள் அதில் கருத்தில் மாறுபடலாம், மேபி நான் அறிந்த செய்தியாக சொல்கிறேன். நீங்கள் எனிவே ஒரு அரசிற்கு வருமானம் வந்தது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ இவங்க கொண்டு போய் வங்கியில் கட்ட முடியாது, ஏன்னா நீங்கள் செப்டம்பர் வரைக்கும் ஒரு டைம் கொடுத்தீங்க, அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ கொண்டு போய் கட்டினா இவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அதை கட்ட போகிறது இல்லை. அந்த பணம் வெற்று காகிதமாக அவர்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னால் இது எப்படி தேசத்தினுடைய நலனுக்கு உதவுங்கிறத நான் திருப்பி கேட்குறேன். தேசத்தில் நாங்கள் கருப்பு பணத்தை மீட்போன்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்கு இல்லையா, இது மீட்கிறது இல்லை, இதை செல்லாததாக்கக்கூடிய ஒரு முயற்சி மட்டும்தானே, மீட்கக்கூடிய முயற்சி இல்லைங்கிற. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்களே சொன்னி அதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு பணம் இருக்குமே ஆனால் உங்களை பற்றி கேள்வியே கேட்க மாட்டோம். அது டிஃபரன்ஸ் இவர் பி. சிதம்பரம் பீரியடில் அவருக்கு 10,000 கோடிக்கு வந்து இப்போ 65,000 கோடி, அதில் டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 45% வருது. இப்போ ஒரு எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம். நீங்கள் இப்போ பி. சிதம்பரமும் அதான் சொன்னார், அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கேளுங்க, அதனால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. ஆனால் 30ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலை, நீங்கள் டிக்ளேர் பண்ணலை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னார். எஸ் இல்லையா? ஆகவே அது நீங்கள் அது ஒரு கியூவா எடுத்து அதுக்கு முன்னாடி நீ இருக்கிற பணத்தை நீங்கள் கட்டியிருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை வந்திருக்காது. கொஸ்டின் பண்ணவே இல்லை. நான் தெளிவாக என் கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ அவர் கெட்டலை, ஓகே, நீங்கள் எச்சரிக்கை கொடுத்தீங்க, தேசத்தின் நலன்கள் சில நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கின்ற பொழுது, நிதி அமைச்சகம் எடுக்கின்ற பொழுது அதற்கு செவி சாய்க்காத கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது அந்த பணத்தை அப்படியே வச்சிருக்க போறாங்க, அது வெறும் பேப்பரா இருக்க போது. இது எப்படி தேசத்திற்கு நலன் பயக்கக்கூடியதா இருக்குங்கிறதா நான் கேட்கிறேன். ஒரு ஆஸ் எக்கனாமிஸ்டா இது எப்படி இந்த பணம் அவர்கிட்ட அப்படியே வச்சு காகிதமா இருக்க போகுது? இல்ல நீங்க இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு பணத்தை எப்படிலாம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு லேண்ட்ல போடுறாங்க, அதுல 40% தான் நம்ம ஒயிட், மற்றது பிளாக். அப்ப அதனால என்ன ப்ரொடக்டிவா இருக்க போகின்றது? அதே கேள்வி திருப்பி வைக்கக்கூடிய கேள்வி, வெற்று காகிதமாக பல லட்சம் கோடி ரூபாய் வீட்டுல இருக்கு சார், 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டா, தேசத்துக்கு இது எப்படி பலன்னு கேட்கறதுனால அதனால உங்களுக்கு என்ன, அப்ப அதுக்கு டாக்ஸ் கட்டலைன்னா பரவாயில்ல அப்படின்றீங்க. நீங்க ரெண்டு விதமான கேள்வியும் கேட்குறீங்க. ஒன்று,
நான் ஒழுங்காக டேக்ஸ் கட்டினேன்னா நான் 30% ஒரு 32% ஏதோ நான் கட்டினேன்னா ஒன்று. இன்னொருத்தர் வந்து கட்டவே இல்லை, அல்லது அவருக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன், அதாவது இந்த ஸ்கீமில் வருதுன்னு சொன்னால் அந்த அதில் நீங்கள் உங்களுக்கு 40% 30% தான் சொன்னா, நானும் ஒன்று அவரும் ஒன்று, என்னைய அநியாயம் அப்படிங்கிற மாதிரி நீ கேள்வி வெங்கட்ராமன் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆகவே இதுல வந்து அப்ப நிச்சயமா அது வந்து let it go as a waste. திருப்பி வரேன். வெற்றி காகிதமா வீட்டில் நீ கேட்ட தேசத்துக்கு என்னலாமா? அடிப்படை கேள்வி, அது உங்களுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கேட்டது தப்பு இல்லை. அதாவது என்ன நடக்கும்னா, இந்த கள்ளப்பணம் கருப்பு பணங்கிறது என்ன, டேக்ஸ் எவேடட் மணி, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்காம பதுக்கி வைக்க வேண்டிய பணம். அந்த பணம் வெளியில் வந்ததுன்னா அரசாங்கத்துக்கு இது வருவாய் கிடைக்கும். இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நான் இமீடியட்டாக என்ன ஆகும்னா, பல விலைவாசிகள் குறையும். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, வீடு வாங்குறதுக்கு 60 லட்ச ரூபா வீடு சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க நான் 30 லட்ச ரூபா செக்காக கொடுப்பேன், 30 லட்ச ரூபா கேஷாக கொடுப்பேங்க. அந்த 30 லட்ச ரூபா கேஷை கொடுக்கறது முடியாது. அது முடியாதுன்னா என்ன ஆகும், ஒன்றும் வீட்டு விலை குறையும், 30 லட்சம் 40. இன்றைக்கி வந்து பல வித இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸ். ஏன்னா இந்த கருப்பு பணத்தினால பணம், அந்த கருப்பணம் வெளியில் போயிடுச்சுன்னா விலைவாசிகள் குறையும், அரசாங்கத்துக்கு வருமானம் கூடும். அரசாங்கத்துக்கு வருமானம் கூடும்போது மக்களுக்கு நன்மை ஏற்படும். நீங்க பொருளாதாரம் சார்ந்து ஆழமான சிந்தனை கொண்டு அறிவு கொண்டு வர். நாம் நேர்களுக்கு உள்ளபடி எனக்கு புரியல, நேர்களுக்கு கூட புரிஞ்சுக்கலாம். எனக்கு புரியாம தான் நான் கேட்குறேன். திருப்பி அகைன் நான் கேட்கறது, நீங்க ஃபியூச்சர்ல இப்படிலாம் நடக்குங்கிற நல்ல நோக்கத்தோடு சொல்லிக்கிறீங்களா? அந்த கேட்கல. என்னுடைய கேள்வி, இப்போ இந்த திட்டத்தினால வீட்டில் வெற்றி காகிதமாக வைத்திருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் பணம் வெளியில வர போறது இல்ல. வெற்றி காகிதம் இல்லது சார். நான் கேக்குறது கருப்பு பணத்தை சொல்றேன். பிளாக் பண்ணி இனி அவங்க வந்து வங்கியில செலுத்த மாட்டாங்க. கொஞ்சம் கேளுங்க. அதாவது எப்படி வரும்னா, வீட்டில் நீங்கள் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த 10 லட்சத்தை என்ன பண்ணுவீங்க, பேங்க்ல ஒன்று கொடுப்பீங்க. நான் அதே கேட்கல, நான் சொல்லல. 2000 கோடி 3000 கோடி 1 லட்சம் கோடி என்று ஊழல் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதிகள் வைத்திருக்கக்கூடிய பணம், அது மிக பர்சன்டேஜில் ரொம்ப கம்மி. நான் சொல்றது எண்ணிக்கையில், பட் அவங்க தான் பல லட்சம் கோடியில் வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை அவங்க இனிமேல் பேங்க்ல கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தா அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும், அவங்க மாட்டிப்பாங்க. கொடுக்க போறது இல்லை. இந்த பணம் பல லட்சம் கோடிகள் அப்படியே வெற்றி காகிதமாக ஒரு சில எண்ணிக்கை ஒரு சில நபரிடம் முடங்கி போயிடும். நான் சொல்றேன், அதாவது கருப்பு பணத்தை வெளியில வராமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு நாட்டுக்கு நன்மை. ஏன்னா எப்படின்னு கேட்குறேன், இந்த 60 கோடி 70 கோடி பதுக்கி வச்சு வெளியில கொண்டு வர வீட்டிலேயே வச்சிருந்தாங்கன்னா அது வந்து இட்ஸ் கள்ளப்பணம், டேக்ஸ் எவேடட் மணி. அது வரலைன்னா வெளியில் ஒரு சர்க்குலேஷன், மணி சர்க்குலேஷன் குறையும். மணி சர்க்குலேஷன் குறைஞ்சா விலைவாசி குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி கூடி இருக்கிற மெயின் காரணமே இந்த சர்க்குலேஷன் மணி ரொம்ப ஜாஸ்தி. அந்த சர்க்குலேஷன் மணியில் பல மணி வந்து தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம், அது வராமல் போயிட்டு தான் விலைவாசி உடனே அந்த மாற்றத்தை 2 மாசத்துல. அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயம் இருக்குது. கேள்வியாக கூட இல்லை, நான் சந்தேகமாகவே கேட்டுக்கிறேன், அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறேன். பணத்தை வெளியில புழக்கத்திற்கு விடாம வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கருப்பு பணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க அது இருக்கிறதுனால தான் நிறைய பணப்புழக்கம் இருக்கு, விலைவாசி ஏறுதுங்கிறீங்க. ரெண்டுமே முரணா இருக்குது. இல்ல, அதிகமாக புழக்கத்தில் விடாம வீட்டில் வச்சிருக்கிறதுனால தான் அதுக்கு பிளாக் மணி. பணம் வீட்டில் வச்சுக்கிறது அது பேப்பர், அதாவது செல்லாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா, அது வெறும் பேப்பர், பணம் இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பணமே இல்லை, திருட்டு கள்ள பணம், அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம் வெளியில் போகல. அந்த அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை வெளியில் போகாமல் அவங்க வெளியில் சர்க்குலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால பல விலைவாசிகள் கூட ஏழைகள் பெரிதளவு பாதிக்கப்படுறாங்க. அந்த அளவில் பாதிக்கப்படாமல் வெளியில் சர்க்குலேஷன் வராமல் போயிட்டுனா பெரிய அளவு வெளியில் வந்தாங்கன்னா டேக்ஸ் கொடுக்கணும், வெளியில் கிடைக்கலன்னா அது துஷ்பிரயோகம் செய்ய தவிர்க்கப்படுகிறது. திரு ஆனந்த் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு ஏற்புடையதாகத்தானே தோன்றுகிறது. நீங்கள் அரசாங்கத்திற்கு முறையாக வரி செலுத்தி கணக்கில் காட்டாத பணம் வெளியில் புழங்குது இல்லை மார்க்கெட்டில், இது வந்து ஏழை மக்களை பாதிக்கும். ஏன்னா விலைவாசி உயரும். இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுகின்ற பொழுது விலைகள் குறையுங்கிறார் சார். நான் இப்போ திரும்பி இது ஒரு வேடிக்கையாக சொல்கிறாரு இவர். அதான் இப்போ இன்றைக்கி வந்து இதில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே போட்டார். நீங்கள் எவ்வளோ நோட்டு கேட்குறீங்களோ அவ்வளோ நோட்டு நான் அடித்து தரேங்க, சர்க்குலேஷனில் இருக்குது. கோல்டா மாதிரி திரும்பி சர்க்குலேஷனில் வரப்போகுது. சர்க்குலேஷனில் இருக்கிற பணத்தை தான் நம்ம பேசுகிறோம். கோல்டா மாதிரி திரும்பி வரப்போகுது. அதான் நீங்கள் 2000 ரூபா நோட்டாக கொடுக்க போகிறீங்களே, என்ன ஒரு 2 மாதத்துக்கு வராது, 2 மாதத்துக்கு வேணால் கொஞ்சம் வியாபாரம் குறையும். 2 மாதம் கழிச்சு தான் 2000 ரூபா நோட்டு கொடுக்க போகிறீங்களே. நீங்கள் ஏதாவது 300 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டுனா ரொம்ப தூக்கிறது கஷ்டம். அதெல்லாம் நம்ம ஒத்துக்க வேண்டிய சமாச்சாரம். 75 ரூபா நோட்டு போட்டோம், 125 ரூபா நோட்டு போட்டோம், 200 ரூபா நோட்டு போட்டோம். அவர் சொல்றது பல லட்சம் கோடிகள் வீட்டில் நீ வெற்றி காகிதமாக வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணம் இல்ல 1700 நடந்தது. அந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய இல்ல இல்ல எஸ் அது செல்லாததாகி போனால், அது வெற்றி காகிதமாகி போனால் அது சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறைங்கிறார். அது எப்படி குறையும்? எப்படியும் சேஃப்ல வச்சிருக்கிறீங்க, குழியை தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறீங்க,
அது நீ செல்லாதானே செல்லும் போது கூட எடுத்து வெள்ள விட்டாதானே சார் புழுக்கத்துல வரும். வெள்ள விழுக்க விடாம உள்ளதானே பத்திரமா வச்சிருக்காங்க. அது சர்க்குலேஷன்ல வரலங்கிறது தானே ப்ராப்ளம். சர்க்குலேஷன்ல வராமே அது பேப்பரா போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா கூட இல்ல, அப்படி எடுத்துக்கிட்டா கூட சர்க்குலேஷன் வராம பல லட்சம் கோடி ரூபாய் போயிடுச்சு. இன்னும் நான் என்ன கேட்கறேன், இது வரைக்கும் வரல, இனிமே வரப்போறது இல்ல. அப்ப வேணா விலைவாசி எக்ஸ்ட்ரா பணம் உள்ள வரப்போறது இல்ல, இப்பவும் வரல, அப்புறம் வரப்போறது இல்ல, அதே விலைவாசி தான் இருக்க போகுது. இப்ப சர்க்குலேஷன்ல இருக்கிற பணத்துக்கு சர்க்குலேஷன்ல இருக்கிற பணத்துக்கு நீங்க சொன்னீங்க ஒரு தனி மனிதனிடம் சில லட்சம் கோடிகள் கொஞ்சம் பேர்ட்ட சேர்ந்து பல லட்சம் கோடிகள் நீங்க சொன்ன மாதிரி பூமி கடியில புதைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்திற்கு. அதுக்கு நிகரான பணத்தை சர்க்குலேஷன்ல திருப்பி கொடுக்க போறாங்கங்கிறீங்க. அதுக்கு இல்ல நான் சொல்றது, நான் திரும்பி நீங்க சொல்றேன், அதுக்கு தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ நீங்க கிளியரா பார்க்கணும். அவர் சர்க்குலேஷன்ல போய் பேப்பர்ல போட்ட ஈக்குவலா நாங்க பிரிண்ட் அடிக்க போறோம்னு சொல்ல. யாரெல்லாம் 1000 ரூபாய் நோட்டுக்கு 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நான் 2000 ரூபாய். சோ சர்க்குலேஷன்ல இருக்கிற நோட்டு 2000 ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு கணக்கில் காட்டப்பட்ட நோட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அத எப்படி கணக்குல காட்டுறாங்க தான் நானே சொல்லிட்டேனே சார். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, நான் இதுக்கு மேல வாய்ப்புடுங்க, அதேங்க இதுக்கு மேல டிவில பேச முடியாது. இன்னைக்கும் நாளைக்கும் சேர்ந்து தங்கமா மாறும். தங்கத்தை வாங்கின பணம் திரும்பி பேங்க் அக்கௌண்ட்ல வரும், அது திரும்பி தங்கமா போயிடும், திரும்பி சர்க்குலேஷன்ல பணமா வரும். ஒரு 60 நாளைக்கு சர்க்குலேஷன்ல பணம் இருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 500 ரூபா வந்து நான் இப்போ என்கிட்ட கணக்கு இல்லைன்னா நான் 1000 ரூபா நேராக மாற்ற முடியாது. 2000 ரூபாய்க்கு நான் தங்கம் வாங்கிட்டு திரும்பி நான் பணத்தை மாற்ற போறேன், அதுக்கு 60 நாள் ஆகும். இல்ல சார், அதுலயுமே அதை வந்து சில லட்சங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை அது சாத்தியம். நான் கேட்கறது பல மில்லியன் டாலர் பிளாக் மணி வச்சிருக்கவங்க போய் தங்கமா வாங்கும்போது தங்கத்துக்கும் பில் போட்டாகணும்ல சார். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல, எனக்கு புரியல. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு பில்லே வேணாம். இப்போ இந்த 30 நாள் இருக்கு இல்லைங்களா, இந்த 30 நாள்ல சேல்ஸ் ரொம்ப ஆளா தங்கம். எல்லா ஒரு கடையில இன்னைக்கு 500 கோடி ரூபாய் தங்கம் இருக்கும் பெரிய கடையில. எல்லாம் இன்னைக்கு நீங்க ஒரு ராதாகிருஷ்ணன் சாலையில நீங்க காட்டின ஒரு பெரிய இதுல எங்கள்கிட்ட தங்கம் இல்லைன்னு ஒட்டிட்டாரு. அப்போ நேற்று வரைக்கும் தங்கம் இருந்தது, இன்னைக்கு காலத்தால தங்கம் இல்லை. ஒரே நாள்ல 500 கோடி போயிடுச்சு. எங்க போச்சு? நேற்று நைட்டு 10-11 மணிக்கு இருந்தது தங்கம், கடை திறந்து இருந்தது. நேற்று 11 மணிக்கு 500 ரூபாய்க்கு ஒரு கடை, எந்த அகைன் திருப்பி தங்கமாக மாற்றப்பட்டு காகிதமாக பணமாக இருக்கக்கூடிய ஹாட் கேஷ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரன்சி நோட்டுகள் தங்கமாக மாற்றப்பட்டு ஒரு 60-70 நாட்களுக்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அது ஹாட் கேஷா மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் ஆனந்த். அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு விக்ரமராஜா அவருடைய கருத்துக்களோடு இணைந்து பயணிக்கலாம். நீங்களும் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். செல்லாத நோட்டுகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு விக்ரமராஜா. இதில் இப்போ இந்த வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படுவது குறித்தும் இப்பொழுது தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். 2.5 லட்சம் ரூபாய் வரை அதற்கு மேல் என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். இதில் வருமானத்திற்கு அதிகமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு மேல் டெபாசிட் செய்யப்படக்கூடிய பணத்திற்கு வரியோடு சேர்த்து 200% அபராதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வணிகர்களை இது எந்த அளவிற்கு பாதிக்கும்? அதாவது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்னும் 24 மணி நேரம் கூடியிருக்கு. ஆனால் இந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள் என்ன என்பது இன்னும் சாதாரண இந்திய பிரஜையான யாருக்கும் கூட முழுமையாக தெரியாது. இந்த சட்டம் போடுவதற்கு முன்பு சட்டங்கள் இப்போ நான் போட்ட சட்டமே நேற்றே நமக்கு ஜீவோ வந்திருக்கணும், இன்னென்ன சட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும், அது ஏற்புடையதாக இருக்கா இல்லையாங்கிறத பரிசீலனை பண்ணியிருக்கலாம். ஆனால் தினசரி ஒரு சட்டங்களை போட்டுக்கொண்டு மக்களை களங்கடித்து கொண்டிருப்பதில் நியாயமே கிடையாது. இப்போ சாதாரணமாக சார் சொன்னாங்க கருப்பு பணம் ஒழிக்கப்படும் சொன்னாங்க. நான் கேட்குறேன் சார்கிட்ட, இந்த திட்டத்தில் கருப்பு பணம் முழுமையாக ஒழிக்கப்படும் அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய பழமொழி தான், கல்லன் பெருசா காப்பான் பெருசானா கல்லன் தான் பெருசா. அப்படி இல்லை, நான் சொல்றது. பட் அதற்காக ஒரு அரசு எந்த முயற்சியுமே செய்யாம இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கல்லன் பெருசாங்கிறது ஒரு கேள்வி பழைய காலத்து பழமொழி இருக்கிறது. ஆனா எதை திருட வேண்டும் என்று அதை அள்ளி நீங்க தெருவில் வச்சிருங்க, யார் திருட போறாங்க? இல்லை, அந்த வழக்கறிஞர் ஒரு வார்த்தை கொண்டு வந்தாங்க, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை. இப்போ நானும் இப்போ ஒரு என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் எங்கள் அமைப்பினுடைய பேரமைப்பினுடைய கருத்து தான். அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள்லாம் ஓடி பணம் கட்டுற மாதிரி சூழல் இருக்கா? அவங்களும் நம்மளை கண்டா பயப்படுறோம். இன்கம் டேக்ஸ் அதிகாரின்னு சொன்னால் நம்ம 10 அடி தள்ளி நிற்கிறோம். ஏன்னா எத்தனை விழுக்காடு வரி? சாதாரணமாக இன்னைக்கு 5 விழுக்காடு மக்கள் தான் இந்தியா ஜனத்தொகையில் 5% மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் பணம் கட்டுறாங்க.
அதே இன்கம் டேக்ஸை குறைக்கட்டும். இன்னைக்கு ஒரு 5%, 10% அப்படிங்கிறது மொத்தத்தில் குறைச்சிட்டாங்கன்னா 80 விழுக்காடு மக்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தயாராகிடுவாங்க. ஆனா அந்த நிலைமைக்கு அரசு கொண்டு வராம ஒரு நாளும் கருப்பு பணத்தை ஒழிக்கவே முடியாது. இது உண்மை நிலைமை தான். கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வரி விகிதம் மிக கடுமையாக குறைக்கப்பட வேண்டும். இப்போ என்னுடைய கேள்வி, நீங்க மாத ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் அல்லது அரசு ஊழியர்கள், இவங்களுக்கு வருமானம் எவ்வளவுன்னு தெளிவா இருக்கும், நம்ம யாரும் கேட்க வேண்டாம், அது ஆவணப்படுத்தப்பட்ட ஒன்று, அவங்க வரி கட்டி தான் ஆகணும். உண்மைதான். ஆனா வணிகர்கள் தங்களுடைய வணிகத்திற்கு என்ன மாதிரியான கணக்கை மெயின்டைன் பண்ணிருக்க முடியும்? சிறு குறு வணிகர்கள் அவங்க ஒரு அவங்களுடைய சேமிப்பை வங்கிகளில் கட்டினாங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வருமானத்திற்கு அதிகமாகிற ஸ்கேலை இவங்க எப்படி காட்ட முடியும்? அதாவது வருமானம் என்பது நீ சாதாரண 10 லட்சம் ரூபாய்க்குள்ள டர்ன் பண்ணா இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, கணக்கு பராமரிக்க வேண்டியதில்லை, சட்டத்தில் விதி இருக்குது. ஆனா கணக்கு எழுதி காமிக்கணும். ஆனா வரி விகிதம் குறைக்கப்பட்டால் இந்த 10 லட்சம் ரூபாய் பண்றது கூட ஒரு 10,000 ஏத்தி வியாபாரத்தை பண்ணி நானும் டாக்ஸ் கட்டினேன், அரசுக்கு நாங்க நெஞ்ச நிமித்தி சொல்ல தயாரா இருக்கோம். வியாபாரிகளை பொறுத்த டாக்ஸ் கட்ட மாட்டோம் நாங்க சொல்லல. சட்ட விதிகளை எளிமை. இப்போ சாதாரண இன்கம் டாக்ஸ் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு, பெட்டி கடையில இருந்து குபேரன் வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. எதுக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நோட்டீஸை எடுத்துட்டு போறவங்களை உட்கார வச்சு அவங்க ஒரு தொகையை வாங்குறதா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. லஞ்சமா வாங்குறாங்களா, வரி விதிப்பா வாங்குறாங்களா, 2ஆம் பட்சம். இந்த நடைமுறை என்பது மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட சொன்னாங்க ஒரு மீட்டிங்ல, இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் மக்களோடு எளிமையாக பழக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை கண்டால் மக்களும் வணிகர்களும் தொலைவாக போகக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது எல்லா டிபேட்ஸ். இந்த இஷ்யூ வராதுக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த வாதம் வைக்கப்படுகிறது. நீங்க வருமான வரியை இன்னும் கூட அதை குறித்து பரிசீலிக்கலாம், குறைக்கலாம். அப்படி இருந்தால் மக்கள் விரும்பி தங்களுடைய தேசத்திற்கான கடமை செய்வார்கள், வரியை செலுத்துவார்கள். ஆனால் வரி விகிதம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் பிளாக் மணிக்கு அது ஒரு பெரிய வழிவகை செய்கிறது அப்படிங்கிற வழக்கறிஞருடைய வாதம் விக்ரமராஜாவுடைய வாதம். அதாவது இதான் உண்மை. வருமான வரியை ஓரளவு குறைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் பிராக்கெட்டில் கொண்டு வரணும். இன்னைக்கு பிரச்சனை அதுவே இல்லை. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா வருமானத்தை கொடுக்க வேண்டியவங்க வருமான வரி செலுத்துறது இல்லை. அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, இப்போ டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, நீங்கள் போவீங்க, ஏதாவது ஊசி போட்டு 500 ரூபா வாங்குவார். அப்புறம் பில்லு கொடுக்குன்னு கேட்டால் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாரு. பில்லு ஒரு நாளைக்கு 40,000 30,000 சம்பாதிக்கிற டாக்டர்கள் உண்டு. அவங்களாம் வரியை கட்டுவாங்களா எனக்கு தெரியாது. அதே மாதிரி கல்விக்கூடங்களை போகிறோம், மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு ஒரு கோடி ரூபா கேட்குறான். 1 கோடி ரூபா கேட்கும்போது அவன் என்ன வரியாக கட்ட போகிறான்? இதில் இன்னும் கூட மக்களை வரி வட்டத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறத விட மேல் மட்டத்தில் நடுமட்டத்தில் வரி கட்டாதவங்களை வரியை பட்ட வைக்கணுங்கிறது தான் அதில் முக்கியம். அதில் ஒரு காரியம் சொன்னார், ரொம்ப கரெக்டு. அதாவது மோடியோட இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஒரு டேக்ஸ் மிஷினரி, அந்த இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் எக்சைஸ் கமிஷன், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களே பல அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க. அது அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இப்போ பண்ண வேண்டியிருக்கு. அதில் தான் ப்ராப்ளம் இப்போ என்ன வருதுன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 கோடி ஒருத்தனை பிடிச்சானா அவனுக்கு கவலையே படுறதில்ல. ஏன் கவலைப்படுறதில்ல? நம்ம அப்படியே 5 கோடி கொடுத்து வெளியில் வந்துடலாமா அப்படின்னு ஒரு மக்கள். அதில் அதனால் அடுத்த முறை எதாவது சொன்ன முன்னாடியே இன்றைக்கி இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து இது ஒரு படி அடுத்த படிக்கு போகணும். அடுத்த படிக்கு போகும்போது அவர் இந்த வரி என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கா இல்லையா, அவங்களே சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்டினி. அடுத்த கேள்விக்கு நேரில் ஒரு நிமிஷம் நீங்கள் வைத்த கேள்விக்கு அவர்கிட்ட விட கேட்டு வந்துடுறேன். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, தங்கத்தின் மூலமாக மீண்டும் இது பிளாக் மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார். அதில் இப்போது அவர் சொன்னார் எல்லாரும் நேற்றுக்கு போய் தங்கம் வாங்கினாங்கன்னுட்டு ஒரு அறியாமை. அதாவது என்னென்னா, நேற்றுக்கு போய் 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா அந்த 500 ரூபாய் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு ஜுவல் மிஷினரி 50 லட்சம் ரூபாய் பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க உடனே இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது எப்படின்னா திருட்டு சொல்கிறீங்க, இப்போ ஜுவல்லரி கடைக்கு போகிறீங்க வச்சுங்க, ஜுவல்லரி கடையில் ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தங்கம் வாங்கினாங்க, சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க, 500 ரூபா நோட்டோ 1000 ரூபா நோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்ம திறந்த மனதோடு பேசலாம். நம் நேரிலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கணக்கில் காட்டப்படாத தங்கம் சந்தையில் எத்தனை விழுக்காடு புழங்கி கொண்டிருக்கிறது? அது யாருக்குமே தெரியாது. அதாவது ஏன் தெரியாதுன்னா, புழக்கத்தில் இருக்கிறதா இல்லையா? இருக்குது. இந்த தங்கத்தில் முதலீடு செய்து ஒருத்தர் தங்கமா கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அவரால் திருப்பி இதை மணியா மாற்ற முடியாது. முடியும். அதாவது என்ன சொல்றேன், அதாவது கேளுங்க, அதாவது கருப்பு பணம்ங்கிறது பல விதத்தில் இருக்கு. ஒன்று கேஷா ஒன்று இருக்கும், இல்லை ரியல் எஸ்டேட்டா இருக்கும், இல்லை தங்கமா இருக்கும், பல விதத்தில் இருக்கும். இன்னைக்கு மோடி அட்டாக் பண்றது இந்த கேஷ் அட்டாக் பண்ணியிருக்காரு, ரியல் எஸ்டேட் இன்னும் அட்டாக் பண்ணல, இன்னும் அந்த தங்கத்தை அட்டாக் பண்ணல. அதாவது பல படிகள், இது சொல்றேன் இல்லையா, பல படிகள் இருக்கு. பல ஒரு படி தான் எடுத்திருக்காரு. நாளைக்கு ரியல் எஸ்டேட்ல போய் போவாரு, ரியல் எஸ்டேட்ல பிடிக்க பார்ப்பாரு. அதுக்கு பல வழிமுறைகள் படிப்படியா முன்னேறிட்டு இருக்காரு.
இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். இதில் இப்போ வருமானத்திற்கு அதிகமாக நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வங்கிகளில் பணம் செலுத்தினால் இப்போ நீங்கள் கொண்டு போய் இனிமேல் டெபாசிட் செய்ய சொல்லிக்கிறாங்க. இந்த டெபாசிட் பண்ணிக்கின்ற பொழுது வரியோடு சேர்த்து 200 விழுக்காடு அபராதம் விதிக்கப்படும் இருக்கிறாங்க. சாமானியர்கள் இதை வரவேற்பார்கள், நிச்சயமாக அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்படி சொல்லுவதன் மூலமாக பேங்குக்கு பணத்தை கொண்டு வர முடியும்னு நம்புறீங்களா? Do you believe this? இல்லை அதாவது தவறு செஞ்ச, அதாவது முன்னாடியே சொன்னார் மோடி, அந்த அம்னஸ்டி ஸ்கீம் கொடுத்த போது செப்டம்பர் 30க்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லும்போது செப்டம்பர் முள்ள செய்யலாம் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு அதுல அதான் கேட்கிறேன். எனக்கு 200% வட்டி கொடுக்கும் போது அவங்கள பனிஷ் பண்றாரு. They are bad fellows. ஐ வெல்கம். நான் என்ன சொல்றேன், நான் இல்ல சாமானியர்கள் எல்லோருமே இதை வரவேற்கிறார்கள். நான் கேட்கறது, ஆனா இது நடக்குமான்னு கேட்கிறேன். இவங்க கொண்டு போய் 200 விழுக்காடு அபராதத்தோடு பணத்தை எத்தனை சதவீதம் மக்கள் செலுத்துவார்கள் நான் கேட்கிறேன். ஜெயிலுக்கு போவாங்க. அதாவது நான் கேட்கறது இல்ல, பணம் இருக்கிறதே காட்ட மாட்டா மறைச்சிருவாங்க. அது பண்ண முடியாது. சரி, அப்படி அதாவது அது பண்ணினா ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது பணக்காரங்க வந்து கள்ளப்பணம் வச்சிருக்கவங்க கள்ளப்பணத்தை சர்க்குலேட் பயந்து சாட்டுக்குள்ள பூல போட்டாங்கன்னா அந்த அளவு பணப்புழக்கம் குறையும், நாட்டுல முன்னாடி சொன்ன மாதிரி விலைவாசி குறையும். அதனால ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்போ இன்கம் டேக்ஸை பற்றி முதல்ல நான் பேசிடுறேன். குறைக்கவே முடியாதுங்கிறாரு. கார்ப்பரேட்டுக்கு ஒரு வருஷம் 1% குறைக்கிறாங்க. 2% குறைச்சிட்டாங்க ஆல்ரெடி. அப்படி சொல்லலை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க இதில் குறைக்கணும். ஏன் கார்ப்பரேட்ஸுக்கு குறைக்கும் போது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏன் குறைக்கக்கூடாது? இந்த கார்ப்பரேட்டுக்கு நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிரிக்கிறாரு, அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து சிரிக்கிறார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2 பட்ஜெட் 3வது பட்ஜெட்லேயும் ஒரு வாட்டி என்ன சொல்லியிருக்கிறாரு, 30 விழுக்காடு இருக்கிற டேக்ஸு கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி, நாங்கள் பதவி இறங்கிறதுக்குள்ளே ஒரு வருஷமும் 1% குறைச்சி 25% ஆக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெக்கார்டில் இருக்குது. இங்கே வேணால் சிரிக்கலாம், ஆனால் ரெக்கார்டில் இருக்குது. அது மாதிரி 2 வாட்டி குறைச்சிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், வேலைக்கு போகிறவங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும் நீங்கள் 1% குறைங்களேன். அவங்களுக்கு குறைக்க மாட்டீங்க. அவங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் 12% இருந்ததை 18% ஆக்குவீங்க. சொல்லுவீங்க ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் 18%ன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன சொல்லிட்டு ஒரு 1 rate 1 tax நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டீங்க, 5%, 12%, 18%, 28%, 45%, 60% அப்படின்னு ஒரு 7 ரேட்டு. அதுக்கு மேலே செஸ்ஸு. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அரசாங்கம் கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸை குறைப்பாங்க, இங்கே வந்து நடுத்தரத்துக்கு இருக்கிறவங்க டேக்ஸு 1% குறைக்கல. ஆனால் ஜிஎஸ்டிங்கிற பேரில் 7 டேக்ஸ், அதாவது இந்த 5% டேக்ஸுங்கிறது என்ன, இத்தனை நாள் டேக்ஸே இல்லாத சர்வீஸ் டேக்ஸே இல்லாட்ட சேல்ஸ் டேக்ஸே இல்லாத பொருளுக்கு 5% கொடுங்க, 12 கொடுங்க, 18 கொடுங்க. அப்போ ஒருத்தர் என்ன கேட்டாங்க, அதை கேள்வி பதில் நான் சொல்கிறேன். 32 இருங்க, நான் கருப்பு பணம்னு பேசுறதுனால தான் நான் பேசுகிறேன். 32% கார் இருக்குது, அது 28% குறையுமான்னு கேட்டார். இல்லை 32, ஜெய்ட்லி சொன்னது தான் நான் சொல்கிறேன். 32ங்கிறது 32லே இருக்குது. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மிடில் கிளாஸ் சேலரி வாங்குறவன் சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் நிறைய வரி கட்டணும், இன்டைரக்டாவும் கட்டணும், டைரக்டாவும் கட்டணும். கார்ப்பரேட் பாவம் ரொம்ப கட்டப்படுறாங்க. ஒரு வருஷம் 1% குறைச்சிக்கிட்டே போறாங்க. உங்ககிட்ட தான் முடிக்க போறேன். இல்ல இதுல இன்னொரு கேள்வி கூட இல்ல, நான் பாண்டியன் அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். ஏன்னா நீங்க நிறைவா முடிக்கணுங்கிறதுக்காக. இல்ல இதுல ஒரு பக்கம் கணக்கில் காட்ட முடியாத பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை கணக்கிலேயே காட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு ஏன்னா கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படலாம்னு சொல்லி அதை வெற்றி காகிதமாகவே வீட்டில் வச்சுக்கிறோங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா, ஒரு சோசியல் இன்பேலன்ஸ் இருக்குல்ல, இல்லாதவர்கள் ஏராளமாக பதுக்கி வைத்திருப்பவர்கள், இவர்கிட்ட அது இல்லாமல் போகின்ற பொழுது இந்த சோசியல் இன்பேலன்ஸ் ஓரளவிற்காவது குறையும். 2 பேரும் ஒரே நாள்ல சமமாக வருகிறார்கள், ஓரளவிற்காவது குறையுங்கிற வாதம் குறையாது. ஏன் குறையாதுன்னு நான் சொல்றேன். முன்னாடி வரைக்கும் இப்போ டாக்டர் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, இவர் தான் சார் தான் டாக்டர்னு அர்த்தம். அதே ஒரு குறிப்பிட்ட துறை எடுக்க வேண்டாம், எல்லா துறைகளிலும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றுகிறவர்களும். ஒரு குறிப்பிட்ட துறை எடுத்து டாக்டர்கள் அப்படின்னா இல்ல, அவருமே அவர் எல்லாரையும் பொதுமைப்படுத்தல. அவர் ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்திலேயே இருக்கிறவங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, 400 ரூபா இருக்கிற ஃபீஸை எனக்கு 500 ரூபா கொடுங்க, 500 ரூபா 550 ரூபா. இது வரைக்கும் எடுத்தாச்சு. நான் என்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தது, நான் எரிச்சிட்டேன். 500 ரூபா 550 ரூபா. திரும்பி அந்த 550 ரூபா வாங்கி திரும்பி நாளையிலே 40,000 ரூபா சேர்க்க தான் போகிறாரு. நாளைக்கு எனக்கு இந்த 1 கோடி ரூபா போயிடுச்சு, அதனால் இந்த 40,000 நான் கொண்டு போய் கார்மெண்ட்டில் கட்டி 30% கட்ட போகிறேன்னு சொன்ன போனது. போன வரைக்கும் நஷ்டம்பா, என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் கொளுத்திட்டேன். ஒரு 100 ரூபா ஏற்றி போடு, இதை நான் என்ன சர்வீஸ் கொடுக்குறேனோ அந்த சர்வீஸுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா ஏற்றிட்டு நான் திரும்பி தான் அரசியல்வாதிகள் கூடுதலாக ஊழல் செய்வார்கள், கருப்பு பணத்தை நான் சொல்றேன். ஓகே, கூடுதலாக பணத்தை சேர்க்கக்கூடியவர்கள் கூடுதலாக பணத்தை சேர்ப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வாதத்தோட நான் திரு பாண்டியன் அவரிடம் நகர்கிறேன். திரு பாண்டியன், நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதற்கான தீர்வாக இதை இப்படி கையாண்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன ஃபீல் பண்றீங்க? அது நேற்று நடந்த விஷயத்துல ஏடிஎம்ல
100 ருபீஸை நொப்பி 12 மணிலேருந்து கரெக்டாக மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். சரி, இன்னைக்கு பேங்க் லீவ் விட்டது மிக மிக முட்டாள்தனமான விஷயம் தான். காலையிலிருந்து அந்த புதிய 500 ரூபா நோட்டும் நீங்கள் 2000 ரூபா நோட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். 24 ஹவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டத்தையும் சாதாரண மக்கள் 30% சாதாரண மக்கள் இந்த ரோட்ல பாதிச்சிருக்க மாட்டாங்க. சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க, டீக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் நடைமுறையில் உள்ளது. இன்னும் 2 சொல்லிடுறேன் முக்கியமானது. காலையில ஒரு செய்தித்தாள்ல 1 மாசத்துக்கு முன்னாடி, நேத்திலேருந்து 1 மாசத்துக்கு முந்தி நம்ம வெங்கடாச்சலம் அவர் அந்த யூனியன் பேங்க் யூனியன் ஊர்ல சொல்லியிருக்காரு. அவருடைய இதுல 1000 கோடி வச்சிருக்க ஒரு ஆளு, கருப்பு பணம் வச்சிருக்கவரு 1000 ரூபா நோட்டா வச்சிருக்காரு. 25% கமிஷன் கொடுத்து 100 ரூபா நோட்டா கேட்டிருக்காரு. இந்த செய்தி காலையில வந்திருக்கு இன்னைக்கு. இது என்ன அர்த்தத்தை குறிக்குது? இந்தியாவில் தமிழ் நாளிதழ்ல இன்னைக்கு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமானது. அடுத்தது சர்க்குலேஷனை பத்தி சொன்னாங்க. சர்க்குலேஷன் வந்து 2010 இருந்து இன்னைய வர கவர்மெண்டே நீங்க பார்க்க வேணாம். 2010 இருந்து இன்னைய வர ஏற்கனவே வந்து தங்கத்தை வச்சுட்டு தான் ரிசர்வ் பேங்க்ல வந்து பணம் வந்து அச்சடிக்க முடியும். அதை மாத்திட்டு பணம் அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து இதே இல்லை, எந்த நாம்ஸும் இல்லாம பணம் அச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செக்ரட்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 500 ரூபா நோட்டு எவ்வளவு நம்ம கொடுத்தோமோ அதை கவர்மெண்ட் எவ்வளவு ரிலீஸ் பண்ணிச்சோ அதை விட 80%க்கு மேல வந்து புழக்கத்தில் இருக்கின்றிருக்காரு. இந்த புள்ளி வரை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசமான நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஓகே. அது அடுத்த 1000 ரூபா நோட்டு 109% வந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு சொல்லல. ஓகே, அதுதான் ஃபேக் கரன்சிங்கறாங்க. அவங்க ஃபேக் கரன்சி மூலமா வந்திருக்க கூடிய சரி, நான் வரேன். அதாவது என்னன்னா அவர் நண்பர் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தயவுசெய்து மிஸ்டர் பாண்டியன் நீங்க அதை தயவுசெய்து சரியா படிங்க. அப்படி சொல்ல கூடாது. முதல்ல நீங்க ஒரு வயசுல மூத்தவங்க படிக்கல கிடைக்கலன்னு சொல்லுங்க. நீங்க சரியா பாண்டியன் தயவுசெய்து படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லி இருக்குன்னா 109% சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி 80% சொன்னீங்க. இதுங்க லிசன் டு மீ மை டியர் ஃப்ரெண்ட். நீங்க படிக்கலன்னு சொல்ல கூடாது. இல்ல நீங்க அது சரியா அந்த பேப்பரை சரியா படிக்கல. ஓகே ஓகே சரி இல்ல இல்ல நீங்க அவர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணறாரு. இல்ல அது நான் யார் வந்து ஆஃபென்சிவா இல்ல. நான் ஐ அம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட். இல்ல நீங்க ஃபேக்ட் 2006ல கேளுங்க சார். 2006ல நம்ம பழக்கத்துல இருந்து 4 லட்சம் கோடி ரூபாய்கள் நோட்டு. அதுல இப்ப வந்து 16 லட்சம் நான் சொன்னேன். இப்பொழுது அப்ப என்ன ஆயிருக்குன்னு இந்த 500 ரூபாய் நோட்டு இருக்கு பாருங்க. அது அந்த இப்ப இன்க்ரீஸ் ஆனது அதிகமாக. இப்ப அவர் சொன்னது போல 80% அந்த 500%. நான் 4 லட்சத்திலிருந்து 16 லட்சம் ஆயிருக்கேன். அதுல நான் வந்தது சொன்னேன். இல்ல அவர் சொல்றது செக்ரட்டரி சொல்றாரு. அதுல 1000 ரூபாய் நோட்டு நீங்க எடுத்துனீங்கன்னா அது 109%. அப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த 10 வருஷ பீரியட்ல நடந்த அதுதான் இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை தான் நான் எடுத்து எப்படின்னு அவர் கேக்குறாரு. திஸ் இஸ் a factual position. இல்ல அது எப்படின்னு கேக்குறாங்க. 109% அதிகமாங்கிறது எப்படின்னு கேக்குறாரு. சார் என்ன சொல்லிருக்காங்க? சாரி, அது என்ன சொல்லிருக்காங்க கரெக்டா சொல்லுங்க. அதாவது நம்பர் ஆஃப் டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா சர்க்குலேஷன்ல, அதுல 500 ரீப்ளேஸ் பண்ணாங்க, 2000 போட போறாங்க. நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆர் கோயிங் டு ரெடியூஸ். கணிசமான குறைச்சி ஓவரால் பேலன்ஸ் தே ஆர் கோயிங் டு மெயின்டைன். அதனால 500 ரூபா கூட்டினாலும் சொன்னாரு. அதுல 2000 கோடி 2000 ரூபா நோட் வருது இல்லையா? நோட்டை வந்து 1000 ரூபா நோட்டு மாதிரி 2000 நோட்டு அவர் கேக்குறது 109% அதிகமாக புழக்கத்தில். அது 4 வருஷத்திலிருந்து 16 லட்சம் என்று ஆனதுனால அதுல இப்ப அதை ப்ரொபோர்ஷன் எடுத்தானே ஆயிருக்கணும். ஆனால் அதிகமாக எங்க போச்சுன்னா இப்ப நீங்க யூ ஹேவ் டு ஆஸ்க் தி क्वेश्चन. 2006ல இருந்து யார் இருந்தாங்க? இட் இஸ் நாட் பிஜேபி. அப்ப அந்த மாதிரி யார் அதிகமா பிரிண்ட் பண்ணி விட்டாங்க? அத நீங்க நான் திருப்பியும் காங்கிரஸ் அத சொல்ல யூபிஏ கவர்மெண்ட் வரும். அதான் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். அதாவது அப்பையில இருந்து அதிகமாக நீங்க 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் சர்க்குலேஷன்ல விட்டது என்பது யூபிஏ கவர்மெண்ட். அப்புறம் நண்பர் இல்ல ஒரே செகண்ட் நண்பர் ஆனந்த் ஒன்னு சொன்னாரு 20-30%ல இருந்து ஒன்னொன்னு குறைச்சிருந்து 25% கொண்டாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆவரேஜ் இது பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா கம்பெனிகளுக்கு
25% தான். சார். அதை யார் சொன்னாதுன்னா பி சிதம்பரமே முன்னாடி ஓகே, ஓகே, சொல்லியிருக்காரு. ஓகே, அவளுக்கு ஓகே. இல்லைன்னா இங்க பணமே ஓகே, வராது. ஓகே, நம்ம நிறைவு செய்யலாம். நீங்க நிறைவு 30% நம்ம போட்டீங்கன்னா நிறைவு இங்க செய்யலாம். பணம் வருவதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு FDI எல்லாம் வேண்டி இருக்கு அப்படிங்கறத அவர் சொன்னாரு. நம்ம நிறைவு So செய்யலாம். we are endorsing that view. ஓகே, நிறைவு செய்யலாம். அரங்கில் வந்து உங்கள் கருத்துக்களை மிகச் சிறப்பாக உங்கள் தளங்களில் பதிவு செய்தீர்கள். 5 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல தொடர்ச்சியாக இது தேசத்தின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் என்று அத்துணை அரசியல் கட்சிகளும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எஸ், நாமும் கூட வரவேற்கலாம். ஆனால் அதை தாண்டி விக்ரமராஜா போன்றவர்கள் அல்லது பாண்டியன் போன்றவர்கள் வைத்த சாமானிய மக்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய வாதங்களை முற்றிலும் புறந்தள்ளிவிட முடியாது. ஏடிஎம் இயந்திரங்கள் நேற்று முதல் மக்கள் வரிசையாக நின்று அவர்களுடைய பணத்தை பெறுவதற்காக காத்திருந்த பொழுது வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக ஏன் 100 ரூபாய் நோட்டுகளாக அதில் நீங்கள் முதலே ஃபில் பண்ணிக்கலாங்கிற வாதத்தை முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு இந்த நடவடிக்கை எந்த அளவிற்கு உதவும் என்ற கேள்விக்கு இன்னமும் ஒரு தெளிவான பதிலை எந்த தளங்களிலும் இருந்தும் பெற முடியவில்லை என்றே தோன்றிக் கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதுவே என்னுடைய கருத்தும் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.